அறிமுகம். பாகம் 11. வேல்ஸில் நான் செய்த கிராபேக்ரானி சாகசங்களுக்குப் பிறகு மீண்டும் பொறியியல் பயிற்சி நிறுவனத்திற்கு திரும்பியதை காட்டுகிறது. மேலும் எனது வருங்கால மனைவியான ஜெயனுடன் எனக்கு ஏற்பட்ட அறிமுகத்தையும் அவளை நான் மயக்கியதையும் இது விவரிக்கிறது. எந்தவொரு பெரிய பாலியல் உள்ளடக்கத்திற்கும் முன்பு இது ஒரு நீண்ட, மெதுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது, ஏனெனில் அது அப்படித்தான் இருந்தது, மேலும் நான் அதை அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். எனவே நீங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை அசிங்கமான, வக்கிரமான பாலியலை எதிர்பார்த்தால் இந்த கதை உங்களுக்கானது அல்ல. நீங்கள் இதை படிக்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்த பகுதிக்குச் செல்லுங்கள். பாகம் 11. வேல்ஸில் நான் செய்த கிராபேக்ரானி சாகசங்களுக்குப் பிறகு பொறியியல் பயிற்சி நிறுவனத்திற்கு திரும்பியதை காட்டுகிறது. மேலும் எனது வருங்கால மனைவியான ஜெயனுடன் எனக்கு ஏற்பட்ட அறிமுகத்தையும் அவளை நான் மயக்கியதையும் இது விவரிக்கிறது. எந்தவொரு பெரிய பாலியல் உள்ளடக்கத்திற்கும் முன்பு இது ஒரு நீண்ட, மெதுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது, ஏனெனில் அது அப்படித்தான் இருந்தது, மேலும் நான் அதை அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். எனவே நீங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை அசிங்கமான, வக்கிரமான பாலியல் காட்சிகளை எதிர்பார்த்தால் இந்த கதை உங்களுக்கானது அல்ல. நீங்கள் இதை படிக்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்த பகுதிக்குச் செல்லுங்கள். மேலும் நான் ஒரு இலக்கிய மேதை என்று கூறிக்கொள்ளவில்லை, எனவே எனது எழுத்து நடையும் இலக்கணமும் உங்களை புண்படுத்தினால் மூடு பொத்தான் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். பாகம் 11. வேல்ஸில் இருந்து எங்களின் குறுகிய கால பணிக்குப் பிறகு நாங்கள் திரும்பியதும் நான் கலந்து கொண்டிருந்த மேம்பட்ட பொறியியல் பயிற்சி வகுப்பு மிகவும் வழக்கமானதாக மாறியது. வகுப்பறை பணிகள், உபகரணங்களை இயக்குதல் மற்றும் பராமரித்தல் குறித்த செய்முறை பாடங்கள், மேலும் அது ஒரு இராணுவ பயிற்சி நிறுவனம் என்பதால் எங்கும் நிறைந்த அணிவகுப்பு பயிற்சி மற்றும் கட்டாய உடற்பயிற்சி. எங்கள் வாராந்திர அட்டவணையில் உடற்பயிற்சி பயிற்றுனர்களால் PTIS நடத்தப்படும் பல கடுமையான பயிற்சிகள் அடங்கியிருந்தன. அவற்றில் நாங்கள் சர்க்யூட் பயிற்சி, பல உடற்பயிற்சி கூட அமர்வுகள் மற்றும் விளையாட்டு உடைகள், பூட்ஸ், இராணுவ உடைகள் மற்றும் முழு பைகளுடன் 1.5 மைல் தூர ஓட்டப் பயிற்சிகளுக்கு உட்படுத்தப்படுவோம். எப்போதாவது அவர்கள் எங்கள் மீது இறக்கப்பட்டு எங்களை சிறிது கூடைப்பந்து அல்லது கைப்பந்து விளையாட அனுமதிப்பார்கள். இருப்பினும் ஒரு விஷயம் மட்டும் மாறாமல் இருந்தது, புதன்கிழமை மதியங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட விளையாட்டுகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தன. இது ஐக்கிய இராச்சியத்தின் ஆயுதப் படைகள் மற்றும் அவசரகால சேவைகளின் ஏறக்குறைய ஒவ்வொரு பிரிவிலும் பொதுவானதாக இருந்தது. இது பருவத்திற்கு ஏற்ப கால்பந்து, ரக்பி யூனியன், கிரிக்கெட் அல்லது தடகளம் போன்ற விளையாட்டுகளில் அமைப்புகள் ஒன்றோடொன்று போட்டியிட அனுமதித்தது, மேலும் பல விளையாட்டுகளிலும் போட்டியிட்டன. தனிப்பட்ட முறையில் பெரும்பாலான குழு பந்து விளையாட்டுகளில் நான் ஒருபோதும் சிறந்து விளங்கியதில்லை. எனது பலம் தடகளம், சாலை மற்றும் குறுக்கு ஓட்டப் பந்தயங்களில் இருந்தது. அதில் நான் மிகவும் திறமையானவனாகவும் அணிக்கு தலைமை தாங்கியவனாகவும் இருந்தேன். 1978ஆம் ஆண்டின் குளிர்காலத்தின் பிற்பகுதியில் இதுபோன்ற ஒரு நிகழ்வுக்கு பிறகுதான் நான் வருங்கால திருமதி டக்சாஸ் சந்தித்தேன். குளிர்காலம் என்பது குறுக்கு ஓட்டப் பந்தயங்களுக்கான பருவமாக இருந்தது. ஐக்கிய இராச்சியத்தின் ஒவ்வொரு பிராந்தியமும் லீக் அடிப்படையில் மற்ற உள்ளூர் அணிகளுடன் போட்டியிட்டு வாராந்திர தகுதிச் சுற்றுகளை நடத்தும். பிராந்தியத்தில் உள்ள ஒவ்வொரு அணியும் ஒரு நிகழ்வை நடத்தும். பின்னர் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மைய இடத்தில் நடைபெறும் இறுதிப் பந்தயத்தில் பங்கேற்று அந்த ஆண்டின் சாம்பியன்களை தீர்மானிக்கும். முன்கூட்டியே சொல்லப்படும் தகவல். அது நாங்கள்தான். அணி தலைவியாக எங்கள் தகுதிச் சுற்றை ஏற்பாடு செய்வது என் வேலையாக இருந்தது. பாதையை தீர்மானிப்பது, கரடுமுரடான நிலப்பரப்பில் 5 மைல் சுற்றுப்பாதை, நேர கண்காணிப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களை ஏற்பாடு செய்வது, முடிவுகளை தொகுத்து வெளியிடுவது போன்றவை என் வேலைகள்.
நிகழ்வுக்கு பிறகு தளத்தில் உள்ள விளையாட்டு மற்றும் சமூக கழகத்தில் சிற்றுண்டிகளை வழங்குவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கமாக இருந்தது. பொதுவாக கறி மற்றும் மதுபான வசதிகள் வழங்கப்படும். அன்று பந்தயம் எந்தவித தடங்கலும் இன்றி வெற்றிகரமாக நடந்தது. அந்த முறை நாங்கள் அதிகபட்ச புள்ளிகளை பெறவில்லை, ஏனெனில் எனது சிறந்த ஓட்டக்காரர்களில் ஒருவர் காயமடைந்திருந்தார். ஆனாலும் முதல் இடத்திற்கான போட்டியில் எங்களை தக்கவைத்துக் கொள்ள போதுமான புள்ளிகளை பெற்றோம். எங்கள் மீது படிந்திருந்த சேற்றை குளித்துக் கழுவிய பிறகு கொண்டாட்டமாக உணவையும் சில பீர் வகைகளையும் அருந்துவதற்காக நாங்கள் மதுபான கூடத்திற்குச் சென்றோம். வெற்றியாளர்களை பாராட்டியும் தோல்வியடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறியும் சிறிது நேரம் சுற்றி வந்தேன். பிறகு எனது சக ஊழியர்களுடன் சேர்ந்து கொண்டேன். அவர்களில் எனது சக பயிற்சி மாணவரான கென்னும் ஒருவர். எங்களிடையே திருமணமான சிலரில் அவரும் ஒருவர். அவர் தனது மனைவியுடன் இராணுவ தளத்திலேயே அவர்களது திருமணமானவர்களுக்கான வீட்டில் வசித்து வந்தார். கென் தனது மனைவி பார்பி, இது ஒரு புனைப்பெயர் என்பது வெளிப்படை, விரைவில் வேலையை முடித்ததும் அங்கே ஒரு பானம் அருந்துவதற்காக அவரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பதாக குறிப்பிட்டார். உரிய நேரத்தில் பார்பி அங்கு வந்து சேர்ந்தார். அவருடன் மற்றொரு இளம் பெண்ணும் இருந்ததைக் கண்டு நாங்கள் இருவரும் ஆச்சரியமடைந்தோம். அவர் வேறு யாருமல்ல, டி தான். அவர் எங்களுக்கு ஜேன் என்று அறிமுகப்படுத்தப்பட்டார். ஜேன் பார்பியின் சக ஊழியர். பார்பி தினமும் நகரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பும்போது இராணுவ தளத்தை கடந்து அவருடன் அதே பேருந்தில் பயணம் செய்வார். அன்று மதியம் பார்பி கிளப்பில் சேரவிருக்கிறார் என்பதை அறிந்த பார்பி தனது பயணத்தை இடைநிறுத்தி எங்களுடன் ஒரு பானம் அருந்த வருமாறு ஜேனை அழைத்திருந்தார். ஜேன் சுமார் 5 அடி 6 அங்குல உயரம் கொண்ட ஒல்லியான பெண். தோள்பட்டை வரை வெட்டப்பட்ட அடர் கருப்பு நிற முடியை அவர் கொண்டிருந்தார். அந்த நிகழ்வில் அவள் இறுக்கமான அகன்ற நீல நிற டெனிம் ஜீன்ஸையும் அந்த காலத்து பாணிக்கு ஏற்றவாறு கட்டம் போட்ட பெண் ஷெர்மன் டையல் சட்டையையும் அணிந்திருந்தாள். அந்தச் சட்டை ஒப்பீட்டளவில் சிறிய, ஆனால் சரியான விகிதாச்சாரத்தில் இருந்த அவளது மார்பகங்களை மறைத்திருந்தது. அதே சமயம் அந்த ஜீன்ஸ் அவளது கவர்ச்சியான பின்புறத்தையும் மெலிந்த கால்களையும் இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்தது. பிரதான வாயிலில் இருந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து குளிரில் நடந்து வந்ததால் அவளது கன்னங்கள் இளஞ்சிவப்பாக இருந்தன. அது அவளது வெளிரிய முகத்திற்கு ஒரு அழகான நிறத்தை கொடுத்திருந்தது. மேலும் அவளது மூக்கு சற்று கோணலாக இருந்ததையும் ஒருவேளை சமீபத்தில் உடைந்திருக்கலாம் என்பதையும் நான் கவனித்தேன். அதற்குள் வருகை தந்திருந்த ஓட்டப்பந்தய வீரர்களில் பலர் தத்தமது இடங்களுக்கு திரும்பிச் சென்றுவிட்டனர். எங்கள் அணியில் இருந்த பெரும்பாலானோரும் சென்றுவிட்டனர். அதனால் அந்த பெண்கள் எங்கள் மேசையில் எங்களுடன் வந்து அமர்வதற்கு போதுமான இடம் இருந்தது. பந்தயம் எப்படி நடந்தது என்று பார்பி கேட்டாள். நாங்கள் அன்றைய மதிய நிகழ்வையும் எங்கள் செயல்திறனையும் விவரித்தோம். இதற்கு முன்பு இராணுவ வாழ்க்கையுடன் எந்த தொடர்பும் இல்லாத ஜெயினுக்கு இது, அதாவது இந்த விளையாட்டும் அதன் பின்னரான நிகழ்வும் வேலை என்று கருதப்படுவது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வெளியாளுக்கு ஆரம்பத்தில் இது சற்று செல்லம் கொடுப்பது போல தோன்றலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பயிற்சி இல்லாத நேரத்திலும் நாங்கள் உயர் மட்ட உடல் தகுதியை பேண வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் அது குறித்து நாங்கள் தொடர்ந்து சோதிக்கப்பட்டோம். ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த விளையாட்டு மதிய நேரங்கள் மேற்பார்வையிடப்பட்ட உடற்பயிற்சிக்கும் குழு மனப்பான்மையை வளர்ப்பதற்கும் மற்றவர்களிடமிருந்து ஆதரவை பெறுவதற்கும் ஒரு வழியாக அமைந்தன. ஆம், கொஞ்சம் ஓய்வும் பொழுதுபோக்கும் கூட. எப்போதும் வேலை, விளையாட்டே இல்லை என்பது போல. கிளப் மூடுவதற்கு எங்களுக்கு சுமார் 1 மணி நேரம் மட்டுமே இருந்தது. அது சேவை சார்ந்த நிகழ்வுகளுக்காக மட்டுமே குறிப்பிட்ட நேரங்களில் திறக்கப்பட்டது. நாங்கள் ஆண்கள் முன்னதாகவே கறியை வயிறு நிறையச் சாப்பிட்டிருந்தோம், ஆனால் பெண்கள் இன்னும் சாப்பிடவில்லை. எனவே பார்பியும் கென்னும் காபி மற்றும் சாண்ட்விகளுக்காக எங்களை அவர்களின் வீட்டிற்கு அழைத்தார்கள்.
ஒரு சேவை சார்ந்த திருமணமானவர்களின் குடியிருப்பு எப்படி இருக்கும் என்பது பற்றி ஜெயினுக்கு ஒரு வழிகாட்டிச் சுற்றுப்பயணம் கிடைத்தது. வசதியானது, ஆனால் ஆடம்பரமானது அல்ல. ஆனாலும் குறைந்தபட்சம் அந்த காலத்தில் வாடகைக்கு எடுப்பது ஒப்பீட்டளவில் மலிவானது. நான் அடிக்கடி கேட்பது போல், உங்களுக்கு எல்லாம் இலவசம் இல்லையா என்பது போன்றதல்ல. நாங்கள் மேலும் ஒரு மணி நேரம் இனிமையாக பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது ஜெயின் தனது இடத்திற்கு திரும்ப பேருந்தில் செல்ல வேண்டும் என்று அறிவித்தாள். அதை ஒரு சமிக்கையாக எடுத்துக்கொண்டு நானும் அங்கிருந்து கிளம்பினேன். எனது வாடகை வீட்டிற்கு திரும்ப நானும் பேருந்தில் செல்ல வேண்டியிருந்தது. அவள் என்னுடன் அமர்வதில் மகிழ்ச்சியடைந்தாள். நாங்கள் செல்லும் வழியில் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தோம். அவள் என்னை விட சாலையில் சில 100 கெஜம் தொலைவில் மட்டுமே வசித்தாள் என்பது பின்னர் தெரியவந்தது. அதனால் நாங்கள் கடைசி நிமிடத்தில்தான் பிரிந்தோம். நாங்கள் நன்றாக பழகிக்கொண்டிருப்பதாக தோன்றியது. அவளை வெளியே அழைத்துச் செல்ல கேட்க எனக்கு மிகவும் ஆசையாக இருந்தது. ஆனால் நிலைமை என்னவென்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. முன்னதாக அவளுக்கு ஒரு கணவர் இருப்பதாக அவள் குறிப்பிட்டதை நான் கேட்டிருந்தேன். ஆனால் ஜெயின் திருமண மோதிரம் அணியவில்லை என்பதையும் கவனித்தேன். எனவே தவறாக பேசி ஏமாந்துவிடாமல் நிலைமை என்னவென்று உறுதியாக தெரியும் வரை காத்திருக்க முடிவு செய்தேன். நாங்கள் இரவு வணக்கம் சொல்லும்போது அவளைச் சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றும் மீண்டும் சந்திப்போம் என்றும் நம்புவதாகவும் கூறினேன். நானும் அப்படித்தான் நம்புகிறேன் என்று அவள் பதிலளித்தாள். மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொள்கிறேன். ஜெயின் உடனடியாக எங்கள் சமூக குழுவில் ஒரு அங்கமாகிவிட்டாள். அவள் அடிக்கடி பார்பியுடன் வீட்டிற்கு வருவாள். மேலும் நகரத்தில் உள்ள எங்கள் நண்பர்கள் குழுவுடன் ஓய்வு நேரச் செயல்பாடுகளிலும் மதுபான விடுதிகளிலும் கலந்து கொள்வாள். நான் படிப்படியாக அவளுடைய பின்னணியை புரிந்து கொண்டேன். அவளுக்கு உண்மையில் ஒரு கணவன் இருந்தான். ஆனால் அவன் எல்லை மீறி நடந்து கொண்டதால் அவளால் இனிமேலும் பொறுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அவன் மீது கை வைத்ததால் அவள் அவனை விட்டு பிரிந்துவிட்டாள். உண்மையில் அவள் முறையாகச் சரிசெய்ய காத்திருந்த அவளுடைய மூக்கு உடைந்ததற்கு அவனே காரணம். அது அவளை மருத்துவமனையில் சேர்த்தது. அவள் டிஸ்சார்ஜ் ஆனதும் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்த வீட்டை கைவிட்டு இப்போது அவள் வசிக்கும் படுக்கையறை அறைக்கு தனியாக குடிபெயர்ந்தாள். ஜெயின் இப்போது எங்களில் ஒருத்தி ஆகிவிட்டாள். அவள் எந்த விதமான துன்புறுத்தலுக்கும், குறிப்பாக உடல் ரீதியான காயத்திற்கும் ஆளானாள் என்பது எங்களுக்கு ஆத்திரமூட்டியது. அந்த தீயவனை நேருக்கு நேர் சந்தித்து அவனது தவறுகளை உணர்த்த வேண்டும் என்பதே உடனடி விருப்பமாக இருந்தது. குழுவில் இருந்த பெண்கள் வழக்கம் போலவே பகுத்தறிவின் குரலை எழுப்பி வன்முறையை வன்முறையால் எதிர்கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அது எங்கள் தொழில் வாழ்க்கையையே முடிவுக்கு கொண்டுவரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதுமட்டுமின்றி ஜேனை மேலும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்றும் சரியாக கூறினார்கள். அந்த தர்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இனிமேல் அவளுக்கு எங்களால் முடிந்த அளவு ஆதரவையும் பாதுகாப்பையும் வழங்க தீர்மானித்தோம். நான் ஜெயினின் மீது மிகவும் ஈர்க்கப்பட்டிருந்தேன். ஆனால் அவளுடைய சூழ்நிலையை நன்கு அறிந்திருந்ததால் அவளுடைய துரதிர்ஷ்டத்தில் வலுக்கட்டாயமாக தலையிட்டு ஒருவேளை அவளுடைய பிரச்சனைகளை இன்னும் மோசமாக்கிவிடுவது சரியல்ல என்று உணர்ந்தேன். பின்னர் எங்கள் நண்பர்கள் வட்டத்தைச் சேர்ந்த மற்றொருவர், உண்மையில் என் அறை தோழர்களில் ஒருவர், அவளிடம் தன் காதலை வெளிப்படுத்த முயன்று உறுதியாக நிராகரிக்கப்பட்டார் என்று கேள்விப்பட்டபோது அவளிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும் என்ற என் தீர்மானம் மேலும் வலுப்பெற்றது. அதனால் தற்போதைய நிலை தொடர்ந்தது. அவள் அடிக்கடி எங்களுடன் இருந்ததால் நான் அவளை ஒரு குறுகிய தூரத்திலிருந்து தொடர்ந்து ரசித்து வந்தேன். சில மாதங்கள் அவளிடமிருந்து விலகி இருந்த பிறகு பார்பி என்னை ஒருபுறம் அழைத்துச் சென்று ஜேன் என்னை பற்றி விசாரிக்கத் தொடங்கியிருப்பதாக கூறினாள். நான் ஒரு பிளேயரா? எனக்கு தற்போது காதலி இருக்கிறாரா? அவள் என்னை பற்றி கேள்விப்பட்டதில்லையா அல்லது யாருடனும் பார்த்ததில்லையா? நான் ஒரு ஓரினச்சேர்க்கையாளனா? நான் அவளை கவனித்திருப்பேன் என்று அவள் நினைக்கிறாளா என்றெல்லாம் கேட்டாள். பார்பி தனக்கு தெரிந்ததை ஜேனிடம் சொல்லியிருந்தாள்.
அதாவது அவளுடைய கணவருடன் நான் அந்த படிப்பை தொடங்குவதற்கு முன்பு ஜூலி என்பவளுடன் எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகியிருந்தது. இது முற்றிலும் துல்லியமான தகவல் அல்ல. நாங்கள் சுமார் 18 மாதங்கள் ஒன்றாக இருந்தோம். நான் திருமண பிரேரணை செய்திருந்தேன், ஆனால் அவள் நிராகரித்துவிட்டாள். ஜேன் நிச்சயமாக என் மீது ஆர்வம் கொண்டிருப்பதாக பார்பி கூறினாள். அவன் இன்னும் அவளை திரும்பி வருமாறு நச்சரித்துக் கொண்டிருந்தாலும் பிரிந்து சென்ற தன் கணவனுடன் அவள் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் மீண்டும் தன் வாழ்க்கையை வாழ விரும்புவதாகவும் கூறினாள். ஒரு புதிய வாழ்க்கை. அவள் இன்னும் விவாகரத்து நடவடிக்கைகளை தொடங்கவில்லை, ஆனால் அந்த பிரிவை சட்டப்பூர்வமாக்கியிருந்தாள். அதாவது பிற்காலத்தில் விவாகரத்து நீதிமன்றத்தில் அது அவளுக்கு எதிராக கணக்கிடப்படாமல் அவள் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கவும் என்ன வேண்டுமானாலும் செய்யவும் சுதந்திரமாக இருந்தாள். பார்பியின் தூண்டுதல் இருந்தபோதிலும் இந்த முடிவை எடுப்பதில் எனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தது. ஆனாலும் இரகசியமாக ஜேன் மீதான என் ஈர்ப்பு இன்னும் வலுப்பெற்று வந்தது. நான் அவளை கூர்ந்து கவனித்தபோது எங்கள் குழு பயணங்களின் போது மற்ற பையன்களுடன் பழகுவதை விட அவள் என்னுடன் தான் அதிகமாக பழகுகிறாள் என்பதை உணர்ந்தேன். அவள் வேண்டுமென்றே என் அருகில் அமர்வாள், மேலும் வரம்பு மீறாமல் சற்றே சில்லறைத்தனமாக பேசுவாள். என் உறுதி தளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் நடைமுறையில் இன்னும் திருமணமான ஒரு பெண்ணுடன் நான் உண்மையிலேயே உறவில் ஈடுபட விரும்பினேனா? படைகள் தங்கள் உறுப்பினர்கள் கள்ள உறவுகளில் ஈடுபடக்கூடாது என்பதில் மிகவும் கடுமையாக இருந்தன. மேலும் அவர்கள் இந்த பிரிவை ஒரு சரியான காரணமாக ஏற்றுக்கொள்வார்களா என்பதும் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. பொதுவாக குற்றவாளிகள் உடனடியாக எதிர் தரப்பினரிடமிருந்து முடிந்தவரை தொலைவில் இடமாற்றம் செய்யப்படுவார்கள். என்னை பொறுத்தவரை அது என் படிப்பிலிருந்து நீக்கப்படுவதையும் என் பதவி உயர்வுக்கு குப்பை சொல்வதையும் குறிக்கும். செயல்படுவதற்கு முன் என் நிலையை நான் கவனமாக பரிசீலிக்க வேண்டியிருந்தது. ஆனால் இறுதியில் என் ஆணுறுப்பு என் மூளையை மீறியது, மேலும் என் கை பெரும்பாலும் GFMD-யால் கட்டாயப்படுத்தப்பட்டது. ஈஸ்டர் விடுமுறை எங்களுக்கு கிடைத்தது. அடுத்த நாள் வேலை முடிந்ததும் 2 வார பருவ இறுதி தொடர் விடுப்புக்குச் செல்வதற்கு முன் நாங்கள் அனைவரும் ஒன்றாக வெளியே சென்று மாலை பொழுதை கழிக்க முடிவு செய்தோம். நான் மீண்டும் என் பெற்றோர் வீட்டிற்குச் செல்ல திட்டமிட்டிருந்தேன். எனக்குச் சரியாக நினைவிருந்தால் நாங்கள் டென்பின் பவுலிங் விளையாடச் சென்றோம். அதன் பிறகு தவிர்க்க முடியாமல் நாங்கள் ஒரு மதுக்கடையில் முடித்தோம். வழக்கம் போல ஜேன் எங்கள் மேசையில் இருந்த பெஞ்ச் இருக்கையில் என் அருகில் வந்து அமர்ந்தாள். நாங்கள் அமைதியாக மது அருந்திக்கொண்டோம். அது ஒரு பள்ளி இரவு என்பதால் கனமான எதுவும் உள்ளே சென்றிருக்காது. அரட்டை அடித்துக்கொண்டும் அமர்ந்திருந்தோம். ஒரு கட்டத்தில் யாரோ வேடிக்கையாக ஏதோ சொல்லியிருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் நன்றாகச் சிரித்தோம். வழக்கம் போல ஜேன் என் மீது சாய்ந்து தன் கையை என் கையின் மீது வைத்தாள். வித்தியாசம் என்னவென்றால் இந்த முறை அது அங்கேயே இருந்தது, அல்லது இன்னும் துல்லியமாகச் சொன்னால் அது என் கைக்கு கீழே ஊடுருவி என் முன்கையில் வந்து அமர்ந்தது. சிரிப்பு அடங்கியதும் அவள் கையை விலக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. நானும் அந்த தொடர்பை துண்டிக்க முயற்சிக்கவில்லை. ஏன் முயற்சிக்க வேண்டும்? நான் ஜேனின் நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். என் அருகில் இருந்த அவளது உடலின் கதகதப்பு, அவ்வப்போது அவளது சிறிய ஆனால் உறுதியான மார்பகம் என் கையில் உரசுவது, அவளது வாசனை திரவியத்தின் நறுமணம், அதன் பெயர் ஃபிட்ஜி என்று பின்னர் தெரிந்து கொண்டேன். சமீபத்தில் அவளுக்கு ஒரு பழைய நினைவுகளின் பரிசாக அதை கொடுக்க முயன்றேன், ஆனால் அது இப்போது கிடைப்பதில்லை. ஒரு கட்டத்தில் நான் பார்பியின் பார்வையைச் சந்தித்தேன். அவள் ஜேனுடன் அர்த்தம் நிறைந்த பார்வைகளை பரிமாறிக்கொண்டு கேலியாகச் சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டேன். நிச்சயமாக இந்த பெண்கள்தான் இதை திட்டமிட்டிருந்தார்கள். நான் விஷயத்தை புரிந்துகொள்வதில் மிகவும் மெதுவாக இருந்தேன், அல்லது அவர்களின் வார்த்தைகளில் சொல்வதானால் மிகவும் முட்டாளாக இருந்தேன். அதனால் அவர்கள் இந்த விஷயத்தை வலுக்கட்டாயமாகச் செய்ய முடிவு செய்தார்கள். நன்றி பார்பி, நான் என்றென்றும் உனக்கு கடன்பட்டிருப்பேன். கடை மூடும் நேரம் வந்ததும் பார்பி மற்றும் கென் உட்பட நாங்கள் அனைவரும்
அன்றைய இரவை முடிப்பதற்கு முன் ஒரு காபி மற்றும் சிற்றுண்டிக்காக எங்கள் அறைக்கு சிறிது தூரம் நடந்து சென்றோம். நாங்கள் நடந்து சென்றபோது ஜேன் என் கையை பற்றிக்கொண்டே இருந்தாள். அது ஏற்கனவே இயல்பாகத் தோன்றியது. மேலும் இந்த புதிய நிகழ்வை பற்றி இதுவரை யாரும் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கவில்லை. இதை முயற்சி செய்து பார்ப்போம் என்று நான் முடிவு செய்தேன். இரவு உணவு முடிந்ததும் பார்பியும் கென்னும் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்ப வேண்டியிருந்தது. அதனால் ஒரு டாக்ஸியை அழைக்கச் சென்றார்கள். ஆனால் என் அறை தோழனான ஸ்டீவர்ட் அவர்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக முன்வந்தான். அவன் அன்று மாலை முழுவதும் ஒரே ஒரு பைண்ட் பீர் மட்டுமே அருந்தியிருந்தான். மற்ற 2 குடியிருப்பாளர்களும் அன்றிரவு உறங்கச் சென்றுவிட்டதால் நானும் ஜெயினும் வரவேற்பறையில் சோஃபாவில் ஒன்றாக அமர்ந்திருந்தோம். ஆரம்பத்தில் அது சற்று சங்கடமாக இருந்தது. அதுவரை எங்களுக்கு உண்மையில் இந்த தனிமையான நேரமும் கிடைத்ததில்லை. இருப்பினும் படிப்படியாக எந்த வாய்மொழி ஒப்பந்தமும் இல்லாமல் நாங்கள் ஒருவரையொருவர் நோக்கி கைகளை நீட்டி அணைத்து முத்தமிடத் தொடங்கினோம். முதலில் மிகவும் அடக்கமாக, பின்னர் சற்று அதிக வேகத்துடன். அப்போதுதான் எல்லாம் தொடங்குவதற்கு முன்பே நான் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் சொதப்பி பாழாக்கிவிட்டேன். இதுவரை நான் எழுதியவற்றில் நிரூபித்திருப்பதைப் போல ஒரு பெண்ணிடம் பாலியல் ரீதியாக நெருங்க முயற்சிக்கும்போது நான் பொதுவாக மிகவும் அடக்கமாக இருப்பேன். நான் மரியாதையாக நடந்து கொண்டு எந்தவிதமான உடல் ரீதியான தொடர்பிற்கும் வழிநடத்தப்படும் வரை அல்லது அழைக்கப்படும் வரை காத்திருப்பேன். இந்த முறை என் மனதில் ஏதோ ஒன்று முறிந்துவிட்டது. ஜெயினை உடலுறவுக்கு பழக்கப்பட்டவள் என்று வெளிப்படையாக தெரிந்த ஒரு திருமணமான பெண் என்றும் ஒருவேளை எளிதில் உறவு கொள்ளக்கூடியவள் என்றும் நான் பார்த்ததால்தான் அப்படியா? அப்படியென்றால் அது நிச்சயமாக முற்றிலும் அறியாமலேயே நடந்தது. ஏறக்குறைய உடனடியாக நான் ஜெயினின் உடலை தடவ ஆரம்பித்தேன். அவளது ஆடையணிந்த மார்பகங்களை நேராக குறிவைத்தேன். அவள் ஒரு கணம் இறுக்கமடைந்தாள், பின்னர் தளர்வடைந்தாள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவளது மார்பகங்கள் மிகவும் சிறியதாக இருந்தன, ஆனால் என் கைகளில் உறுதியாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தன. எந்தவிதமான ஒப்புதலுக்காகவும் காத்திருக்காமல் நான் அவளது சட்டையின் பொத்தான்களை கழற்றி அவளது சாதாரண சால்மன் பிங்க் நிற பிராவை மேலே தள்ளி அவளது எடுப்பான வெள்ளை இளஞ்சிவப்பு நுனிகளை கொண்ட மார்பகங்களை வெளிப்படுத்தினேன். அவளை சோஃபாவில் சாய்ந்த நிலையில் பின்னுக்கு தள்ளி நான் நேராக உள்ளே சென்று அவளது முலைக்காம்புகளை முத்தமிட்டு நக்கி பின்னர் என் பற்களால் மெதுவாக கடித்தேன். சில நிமிடங்கள் அவளது மார்பகங்களை வாயால் கவ்விய பிறகு நான் அவளது பாதி திறந்திருந்த தொடைகளுக்கு இடையில் கையை நீட்டினேன். அங்கே அவள் அணிந்திருந்த மிகவும் இறுக்கமான ஜீன்ஸின் வழியே அவளது பிட்டத்தின் பிளவு தெளிவாக தெரிந்தது. அவளுடைய பெண்குறி முனை இருக்கும் என்று நான் கருதிய இடத்தில் என் கவனத்தைச் செலுத்தி அந்த ஒட்டக விரலை மேலும் கீழும் உறுதியாக மசாஜ் செய்தேன். நான் அவளை தடவுவதை ஜேன் தடுக்க முயற்சிக்கவில்லை என்றாலும் அது அவளுக்கு எந்த விதத்திலும் இன்பமாக இருந்தது என்பதற்கான எந்த அறிகுறியையும் அவள் காட்டவில்லை. என் காமம் இதை நான் பார்க்க விடாமல் என்னை குருடாக்கியது. மேலும் நான் சந்தேகமின்றி அவளுடன் உடலுறவு கொள்ள முயன்றிருப்பேன். என் அரைத்தோழன் தன் பயணிகளை இறக்கிவிடுவதற்காக 30 முதல் 40 வரை நிமிடங்கள் மட்டுமே வெளியே சென்றிருப்பான் என்பதை மறந்திருப்பேன். கீழே உள்ள வாகன நிறுத்துமிடத்தில் அவனது கார் வந்து நிற்பதை ஜேன் கேட்டாள். என்னை அவளிடமிருந்து தள்ளிவிட்டு குளியலறையை நோக்கி விரைந்தாள். நான் எவ்வளவு ஒரு முட்டாளாக நடந்து கொள்கிறேன் என்பது எனக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பித்தது. எங்கள் இருவருக்கும் இடையில் இப்போது என்ன உறவு இருந்ததோ அந்த ஆரம்ப கட்டத்தில் என் முயற்சிகள் அவளுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்கதாக இல்லை என்பது மட்டுமல்லாமல் நான் அவளை ஸ்டீவர்ட்டுடன் மிகவும் சங்கடமான ஒரு சூழ்நிலையில் சிக்க வைத்திருந்தேன். ஸ்டீவர்ட் வீட்டிற்குள் நுழைந்து வரவேற்பறைக்குள் சென்றபோது நான் இன்னும் விழித்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஜேன் இன்னும் அங்கேயே இருப்பதாகவும் கழிப்பறைக்குச் சென்றுவிட்டு வந்திருப்பதாகவும் அவனிடம் சொன்னேன். அதை ஏற்றுக்கொண்ட அவன் இரவு வணக்கம் சொல்லிவிட்டு எங்கள் அறைக்கு திரும்பி படுக்கச் சென்றான்.
சில நிமிடங்களுக்குப் பிறகு ஜேன் குளியலறையிலிருந்து வெளியே வந்தாள். அவள் தன் உள்ளாடையையும் மேலாடையையும் முழுவதுமாக மீண்டும் அணிந்து அதன் கொக்கிகளை போட்டிருந்தாள். மேலும் தாமதிக்காமல் அவள் தன் மேலங்கியை எடுத்துக்கொண்டு காலையில் தனக்கும் வேலை இருப்பதாகவும் அதனால் கிளம்ப வேண்டும் என்றும் கூறினாள். அவளை அவள் இடத்திற்கே கொண்டு போய் விடுவதாக நான் கூறினேன். ஆனால் அவள் அந்த உதவியை மறுத்து, இந்த மூலையிலிருந்து 5 நிமிட பயணம்தான், தனியாகச் சென்றால் நான் முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பேன் என்று கூறினாள். குறைந்தபட்சம் இங்கிருப்பதை விடவாவது பாதுகாப்பாக இருக்கும் என்று அவள் குரலில் ஒருவித உள்நோக்கம் இருந்ததை நான் உணர்ந்தேன். அதன் பிறகு வேறு எதுவும் பேசாமல் அவள் உடனடியாக அங்கிருந்து சென்றுவிட்டாள். நான் இன்னும் சுமார் அரை மணி நேரம் விழித்திருந்து என் முட்டாள்தனத்தைச் சபித்துக் கொண்டேன். நான் எல்லாவற்றையும் படுமோசமாக கெடுத்துவிட்டேன் என்றும் ஒருவேளை அதுதான் நான் ஜேனை பார்க்கும் கடைசி முறையாக இருக்கும் என்றும் எனக்கு தெரியும். அடுத்த நாள் பணி முடிந்ததும் திட்டமிட்டபடி விடுப்பில் கிளம்பினேன். அப்படிச் செய்யாமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை என்று நான் கருதினேன். இருப்பினும் என்னால் நிம்மதியாக இருந்து என் விடுமுறையை அனுபவிக்க முடியவில்லை. என் மனம் தொடர்ந்து ஜேனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. என் வாய்ப்புகளை நானே கெடுத்துவிட்டேன் என்பதை ஏற்றுக்கொண்டு அவளை மறந்துவிடலாமா வேண்டாமா என்று எனக்குள்ளேயே போராடிக் கொண்டிருந்தேன். அல்லது நிலைமையைச் சரிசெய்து அன்றிரவு நடந்ததை அவள் மறக்கும்படி அவளைச் சம்மதிக்க வைத்து பின்னோக்கிச் சென்று மீண்டும் முயற்சி செய்ய ஏதேனும் வழி இருக்கிறதா என்றும் யோசித்தேன். ஓரிரு நாட்கள் கழித்து திரும்பிச் செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் ஜேனை தொடர்பு கொள்ள எனக்கு எந்த வழியும் இல்லை என்பதை உணர்ந்தேன். அவளிடம் தொலைபேசி இல்லை. மேலும் அவள் தோராயமாக எங்கே வசிக்கிறாள் என்று எனக்கு தெரிந்திருந்தாலும் முழு முகவரியும் எனக்கு தெரியாது. பார்பிக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அவளும் கென்னும் 2 வாரங்களுக்கு வெளியூர் சென்றிருந்ததால் திரும்பிச் செல்வது பயனற்றதாக இருந்திருக்கும். அதனால் நான் அங்கேயே சமாளித்துக் கொண்டேன். விடுமுறையிலிருந்து திரும்பி வந்த ஓரிரு நாட்களில் கென் என்னை பிடித்து பார்பி என்னிடம் பேச விரும்புவதாகச் சொன்னான். அன்று மாலை நாங்கள் இருவரும் வேலையை முடித்த பிறகு நான் அவளை நாஃபி கஃபேயில் சந்திக்க வேண்டும். அது ஓர் அழைப்பு அல்ல, அது ஒரு கட்டளை. அவள் சரியாக மாலை காலை 5:30 மணிக்கு வந்தபோது நான் 2 பெரிய பால் கலந்த காபிகளுடன் காத்திருந்தேன். நான் எதிர்பார்த்திருந்த திட்டுக்களை மிகவும் பணிந்து போன ஒரு ஆணை போல ஏற்றுக்கொண்டேன். அந்த ஒருவழி உரையாடல் அடிப்படையில் இப்படித்தான் சென்றது. நான் என்ன நினைத்து கொண்டிருந்தேன்? ஜேன் என் இன்பத்திற்காக பயன்படுத்தப்படும் ஒரு சதைத்துண்டு அல்ல. அவள் என்னை அதைவிட மேலாக நினைத்தாள். நான் அப்படி ஒரு காரியத்தைச் செய்வேன் என்று அவள் ஒரு கணம் நினைத்திருந்தால் அவள் ஒருபோதும் நம்மைச் சேர்த்து வைத்திருக்க மாட்டாள். ஆஹா, கடைசியில் உண்மை வெளிப்பட்டுவிட்டது என்றெல்லாம். நீ ஒரு முட்டாள் டைட்டஸ், ஒரு படுமுட்டாள். கடவுளுக்கே வெளிச்சம் ஏன் என்று. ஆனால் நீ அவளை கிட்டத்தட்ட வன்புணர்ந்ததற்காக ஜேன் உன்னை மன்னிக்கத் தயாராக இருக்கிறாள். இது கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கிறது. உனக்கு இன்னும் விருப்பமிருந்தால் மாலை 7 மணிக்கு அவளுடைய பிளாட்டிற்கு வந்து அவளை அழைத்துச் செல். அவளுக்கு விருந்தளித்து உபசரிக்கத் தயாராக இரு. நான் எதிர்பார்த்திருந்த அந்த 2வது வாய்ப்பு எனக்கு கிடைப்பது போல் தோன்றியதால் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பார்பி கொடுத்த முகவரிக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேர்ந்தேன். ஒரு வயதான மனிதர் கதவை திறந்தபோது நான் சற்று திகைத்து போனேன். அவர் அந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் வசித்து மேல்மாடி அறைகளை வாடகைக்கு விட்டிருந்த வீட்டு உரிமையாளர். என் மீது கதவைச் சாத்திவிட்டு நான் வந்திருப்பதை ஜேனிடம் சொல்லச் சென்றார். சில நிமிடங்கள் கழித்து அவள் வந்தபோது பிளவுஸ் மற்றும் நேர்த்தியாக தைக்கப்பட்ட பேண்ட் அணிந்து அதன் மேல் தொடை வரை நீண்ட ஜாக்கெட் அணிந்து மிகவும் கவர்ச்சியாக காட்சியளித்தாள். அதுவரை நான் அவளை பார்த்ததிலேயே இதுதான் மிகவும் அலங்காரமான உடை என்று நினைக்கிறேன். நான் முன்பதிவு செய்திருந்த உணவகத்திற்கு நாங்கள் நிதானமாக நடந்து சென்றோம். உரையாடல் தடைப்பட்டாலும் போதுமான அளவு நட்பாகவே இருந்தது. நாங்கள் ஒரு நல்ல உணவை உண்டு மகிழ்ந்தோம். நாங்கள் சாப்பிட்டு முடித்த நேரத்தில்
அந்தச் சங்கடத் தடை பெரும்பாலும் உடைந்துவிட்டது. அடுத்து என்ன செய்ய விரும்புகிறாய் என்று நான் ஜேனிடம் கேட்டேன். அதற்கு அவள், அமைதியாக ஒரு பானம் அருந்துவதற்காக எங்கள் உள்ளூர் பப்பிற்குச் செல்லலாம் என்று கேட்டாள். அது எனக்குச் சம்மதமே. அதிர்ஷ்டவசமாக லவுஞ்ச் பாரின் ஒரு அமைதியான மூலையில் எங்களுக்கு ஒரு மேசை கிடைத்தது. அங்கு நாங்கள் சுதந்திரமாக பேச முடிந்தது. நான் பாரிலிருந்து எங்கள் பானங்களை வாங்கும்போது நிலைமையை மதிப்பிட முயன்றேன். நாங்கள் இருவரும் அங்கே தனியாக இருந்தாலும் எங்களுக்குள் ஒருவித பதற்றம் நிலவியது. நல்ல வேளையாக நாங்கள் இருவரும் அந்த பெரிய சங்கடத்தை எதிர்கொண்டு எங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் சரியாகவே முடிவு செய்தேன். மேசையில் அமர்ந்த பிறகு நான் நேரத்தை வீணாக்காமல் நேரடியாக விஷயத்திற்குள் இறங்கினேன். புறப்படுவதற்கு முன் அன்று இரவு என் நடத்தைக்காக நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டேன். நான் சாக்குப்போக்கு சொல்லப் போவதில்லை, அது மன்னிக்க முடியாத செயல். ஆனால் அது என் உண்மையான குணம் அல்ல என்பதை நான் வலியுறுத்தி கூறினேன். ஒருவேளை அவளுடைய முழுமையான சந்தேகத்திற்கு இடமில்லாத சம்மதம் எப்போதாவது அளிக்கப்பட்டால் தவிர அதுபோன்ற எதுவும் மீண்டும் நடக்காது என்றும் கூறினேன். ஜெயினும் தன் தரப்பை முன்வைத்தாள். அவள் என் மீது ஈர்க்கப்பட்டிருந்தாள். நான் எந்த முயற்சியும் எடுக்காததால் எங்களை ஒன்று சேர்க்கும் பார்பியின் திட்டத்திற்கு அவள் உடன்பட்டாள். அன்று இரவு அவள் பொறுமையிழந்து விட்டாள். ஆம், ஒருவேளை குழப்பமான சமிக்ஞைகளை அனுப்பியிருக்கலாம். ஆனால் நான் அவளை தொட ஆரம்பித்தபோது அவள் மிகவும் கலக்கமடைந்தாள். அந்த தருணத்தில் தன் சுயதிருப்திக்காக அவளுடைய உள்ளாடைக்குள் நுழைய விரும்பும் மற்றொரு ஆளாகவே அவள் என்னை பார்த்தாள். உண்மையில் அந்த நேரத்தில் நான் அப்படித்தான் இருந்தேன். அவளுடைய தோல்வியுற்ற திருமணத்தில் இது போன்ற அனுபவங்கள் அவளுக்கு போதுமானதாக இருந்தன. அவள் என்னை அறைந்து போய்த் தொலை என்று சொல்ல விரும்பினாள். ஆனால் ஏதோ ஒரு அறியப்படாத சக்தி எனக்கு சிறிது அவகாசம் கொடுக்கும்படியும் இதைவிடச் சிறப்பாக அமையக்கூடும் என்றும் அவளிடம் கூறியது. அதன் விளைவாகவே நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவள் தொடர்ந்தாள். மற்றவர்களைப் போலவே அவளுக்கு உடலுறவு பிடிக்கும். ஆனால் ஒரு சமமான பங்கேற்பாளராகவே தவிர விருப்பப்படி எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு பொருளாக அல்ல. நான் விஷயங்களை மெதுவாக கையாள வேண்டும் என்றும் சரியான நேரம் வரும்போது யாருக்கு தெரியும் என்றும் அவள் விரும்பினாள். நாங்கள் இருவரும் எங்கள் மனதிலுள்ளதை வெளிப்படையாகக் கூறினோம். எங்கள் முந்தைய சந்திப்பை மறந்துவிட்டு மீண்டும் தொடங்க ஒப்புக்கொண்டோம். சரி, உண்மையில் தொடங்க மட்டுமே. சூழல் தெளிவடைந்தது. நாங்கள் இருவரும் வெளிப்படையாகவே நிம்மதியடைந்தோம். அந்த மாலையின் மீதி பகுதி மிகவும் இனிமையாக இருந்தது. நாங்கள் நன்றாக பழகினோம். கண் இமைக்கும் நேரத்தில் கடைசி ஆட்டர்களும் கடை மூடும் நேரமும் வந்துவிட்டன. இந்த முறை கைகோர்த்தபடி நான் ஜேனை அவளுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன். முன் வாசலில் நாங்கள் ஒரு கணம் நின்று எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டதில் மகிழ்ச்சி என்று ஒப்புக்கொண்டு அடுத்த சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தோம். நான் அவளை விரைவாக அணைத்து கொண்டேன். அதற்கு பரிசாக நாங்கள் பிரிவதற்கு முன்பு ஒரு சிறிய ஆனால் மிகவும் வரவேற்கத்தக்க மற்றும் இன்பமான முத்தத்தை பெற்றேன். அடிப்படையில் நாங்கள் இப்போது ஒரு ஜோடி 11 வயதினரைப் போல டேட்டிங் செய்யும் காலகட்டத்திற்குள் நுழைந்தோம். உண்மையில் அப்போது எனக்கு 23 வயது. ஜேனுக்கு என்னை விட 2 வயது மூத்தவளாக 25 வயது. நாங்கள் வெளியே சாப்பிடுவது, பப், சினிமா, கடற்கரைக்கு ஒரு நாள் பயணம் போன்ற அனைத்து வழக்கமான விஷயங்களையும் செய்தோம். வரவிருக்கும் தேர்வுகளுக்காக நான் நிறைய படிக்க வேண்டியிருந்தது. நான் என் புத்தகங்களை புரட்டிக் கொண்டிருக்கும்போது ஜேன் பெரும்பாலும் என்னுடன் அமர்ந்து படித்துக்கொண்டோ அல்லது டிவி பார்த்து கொண்டோ இருப்பாள். உண்மையில் அவள் தனது சொந்த குளிரான சலிப்பான படுக்கையறையில் தனியாக அமர்ந்திருப்பதை விட எங்கள் குடியிருப்பில் கிட்டத்தட்ட ஒரு நிரந்தர அங்கமாகிவிட்டாள். ஆனால் அவள் எப்போதும் அந்த நேரத்தில் தூங்குவதற்காக தன் இடத்திற்கே திரும்பிச் சென்று விடுவாள். படிப்படியாக ஓரிரு மாதங்களில் எங்கள் உறவும் உடல்ரீதியான நெருக்கத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. ஒரு நாள் இரவு மற்ற குடியிருப்பாளர்கள் உறங்கச் சென்ற பிறகு அப்போது நாங்கள் மூவர் மட்டுமே இருந்தோம்.
ஒருவன் பல முன்னேற்ற தேர்வுகளில் தோல்வியடைந்து படிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு அடுத்த ஆண்டு மற்றொரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இரண்டாவது முயற்சியிலேயே அவன் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றான். நாங்கள் வழக்கம்போல சோஃபாவில் முத்தமிட்டுக் கொண்டிருந்தோம். எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஜேன் என் கையை பிடித்து என் உள்ளங்கையை நேராக தன் மார்பின் மீது வைத்தாள். நான் அவளை கேள்விக்குறியாக பார்த்தேன். அவள் சாதாரணமாக நினைவிருக்கிறதா மெதுவாக என்று பதிலளித்தாள். விஷயம் புரிந்தது. ஆனால் அவள் சட்டைக்கு அடியில் உள்ளாடை அணியவில்லை என்பதையும் என் தொடுதலுக்கு அவளது முலைக்காம்பு இறுகத் தொடங்கியதையும் என்னால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் மாலை முழுவதும் அதை அணியவில்லையா அல்லது சற்று முன்பு கழற்றிவிட்டாளா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. அவளது மார்பகங்கள் மிகவும் உறுதியாக இருந்தன. அவற்றுக்கு உண்மையில் அதிக ஆதரவு தேவையில்லை. எனவே அது இரண்டில் ஒன்றாக இருக்கலாம். நான் மசாஜ் செய்துகொண்டே என் நோக்கத்தை தெளிவுபடுத்தும் விதமாக எனது இரண்டாவது கையை உயர்த்தினேன். மேலும் ஜேனை பார்த்து அவளது மற்றொரு மார்பகத்தையும் செயலில் ஈடுபடுத்துவதற்கான ஒப்புதலை பெற்றேன். இன்னும் ஒரு துணி அடுக்குக்கு மேலாக அவளது இரண்டு முலைக்காம்புகளையும் நான் தூண்டினேன். முன்பு போலல்லாமல் என் தொடுதலுக்கு அவள் மென்மையாக பூனைக்குட்டி போல கத்துவதை கேட்டேன். மேலும் எங்கள் உணர்ச்சிமிக்க முத்தங்களுக்கு நடுவே அவளிடமிருந்து மவும் நன்றாக இருக்கிறது என்ற பதிலையும் பெற்றேன். ஜேனின் விரல்கள் என் ஜீன்ஸின் மடிப்பில் வந்து அமர்ந்து இறுகிக் கொண்டிருந்த என் ஆணுறுப்பை மெதுவாக தேய்த்தபோது நான் கிட்டத்தட்ட அதிர்ந்து போனேன். நான் அதை ஒருபோதும் உறுதியாக கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் இது ஒரு சிறிய சோதனை என்று உணர்ந்தேன். என் அறைத்தோழர்கள் தாழ்வாரத்தின் மறுபுறத்தில் உள்ள தங்கள் அறைகளில்தான் இருந்தார்கள். அதனால் இது இதற்கு மேல் தொடர வாய்ப்பில்லை என்று எனக்கு தெரியும். ஆனாலும் ஜெயினுக்கு சௌகரியமாக இருக்கும் வரை இந்த விளையாட்டை தொடரலாம் என்று நினைத்தேன். மிகவும் மென்மையாக அவள் விரும்பியவுடன் நிறுத்த தயாராக அவளுடைய சட்டையின் பொத்தான்களை கழற்ற ஆரம்பித்தேன். ஆனால் எந்த தடையும் ஏற்படவில்லை. சில நிமிடங்களிலேயே அவள் இடுப்பு வரை திறந்திருந்தாள். நான் சட்டையை கழற்ற முயற்சிக்கவில்லை. ஆனாலும் அவளுடைய அற்புதமான மார்பகங்களை இந்த முறை சரியாக என் கண்களால் ரசிக்க முடிந்தது. சிறியவை, ஆனால் எடுப்பாகவும் பெருமையாகவும் இருந்தன. அவளுடைய பிரகாசமான இளஞ்சிவப்பு நிற காம்புகள் சிறிய சுருங்கிய காம்பு வட்டங்களில் அமைந்திருந்தன. மேலும் என் தொடுதலால் தேவாலயத் தொப்பியின் ஆணிகளைப் போல விரைப்பாக இருந்தன. என் ஜீன்ஸுக்குள் என் ஆண்குறியை மென்மையாக தடவிக்கொண்டே ஜெயின் தன் மற்றொரு கையால் என் உதடுகளை ஒரு மார்பகத்திற்கு இழுத்தாள். நான் காம்பை என் பற்களுக்கு இடையில் எடுத்து மென்மையாக கடித்தபோது அவள் மெதுவாக முனகினாள். மறுபக்கம் நகர்ந்து நான் அதே செயலை மீண்டும் செய்தேன். அது அவள் உடல் முழுவதும் குறிப்பிடத்தக்க நடுக்கங்களை ஏற்படுத்தியது. நாங்கள் இதை பல நிமிடங்கள் தொடர்ந்தோம். அதிகபட்சம் முதல் அல்லது இரண்டாம் கட்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் மிகவும் இன்பமாக இருந்தது. சில மாதங்களாக நான் பெண்களுடன் உடல்ரீதியான தொடர்பு இல்லாமல் இருந்தேன். மேலும் ஜேன் என் ஆணுறுப்பை லேசாக தேய்த்தாலே போதும் நான் மீள முடியாத நிலைக்குச் சென்றுவிடுவேன் என்பதை என்னால் உணர முடிந்தது. அதனால் அவள் கையின் மீது என் கையை வைத்து அவளிடம் நேரடியாக போதும், இல்லையென்றால் நான் விந்து வெளியேற்றிவிடுவேன் என்று சொன்னேன். அவள் என்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தாள். அவள் என்னை புறக்கணித்துவிடுவாள் என்று நான் நினைத்தேன் அல்லது ஒருவேளை நம்பினேன். ஆனால் சில கணங்களுக்குப் பிறகு அவள் தன் கையை விலக்கிக் கொண்டு ஆம் போதும் அல்லது என்று ஒப்புக்கொண்டாள். அவள் அந்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. அதற்கு பதிலாக என் வாயில் அழுத்தமாக முத்தமிட்டு எழுந்து குளியலறைக்குச் சென்று சில கணங்களுக்குப் பிறகு ஒழுங்காக உடை அணிந்து திரும்பினாள். அவள் தன் கோட்டை எடுத்துக்கொண்டு கிளம்புவதாக அறிவித்தபோது அது ஏற்கனவே நடந்ததைப் போன்ற ஒரு தருணமாக இருந்தது. நல்லவேளையாக இந்த முறை நாங்கள் ஒரு காம உணர்ச்சிமிக்க அணைப்புடனும் முத்தத்துடனும் விரைவில் சந்திப்போம் என்ற கூட்டு உறுதிமொழியுடனும் பிரிந்தோம். இல்லை, நான் அவளை வீடு வரை கொண்டு போய் விட மெனக்கெடவில்லை. அந்த உதவியை அவள் மறுத்துவிடுவாள் என்று எனக்கு அப்போதே தெரிந்திருந்தது.
அதனால் பரஸ்பர சம்மதத்துடன் அவளுக்கு அது வேண்டுமானால் எப்போது வேண்டுமானாலும் அவள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற புரிதலுடன் அந்த உதவியை நிறுத்த நான் ஒப்புக்கொண்டிருந்தேன். அவள் படிக்கட்டுகளில் இறங்குவதை பார்த்தேன். அவள் வெளியேறி தனக்கு பின்னால் தோட்டத்தின் கதவை மூடியபோது கையசைத்தேன். அவள் சென்ற பிறகு என் ஆண்குறி இன்னும் விரைப்பாக இருப்பதை உணர்ந்தேன். அது என் உள்ளாடைக்குள் சிக்கிக் கொண்டிருந்தது. என் ஆடையைச் சரிசெய்யும் எண்ணத்துடன் என் கால் சட்டையை கழற்றியபோது அதிசயமாக என் ஆண்குறி என் கையில் கிடைத்தது. அது தானாகவே செயல்பட்டு என் விரைத்த ஆண்குறியின் நுனித்தோலை முன்னும் பின்னுமாக சீண்டத் தொடங்கியது. நான் விமோசனத்தை விரும்பினேன். அதனால் என் கையை நிறுத்த முயற்சிக்கவில்லை. அது என் தவிர்க்க முடியாத உச்சக்கட்டத்தை நோக்கி என்னை சுயின்பம் செய்ய வைத்துக்கொண்டே இருந்தது. என் கால் சட்டையையும் உள்ளாடையையும் கழற்றி எறிந்துவிட்டு சோஃபாவில் சாய்ந்து படுத்து என் சட்டையை என்னால் முடிந்தவரை மேலே தூக்கினேன். அலையை தடுத்து நிறுத்த முடியாதது போல என் கையை என்னால் அசையாமல் வைத்திருக்க முடியவில்லை. என் மனக்கண்ணில் ஜேனின் மார்பகங்களை மீண்டும் என் முன் வரவழைத்து அவள் முழு நிர்வாணமாக எப்படி இருப்பாள் என்று கற்பனை செய்து கொண்டே நான் வெடிப்பாக விந்து வெளியேற்றினேன். என் சூடான விந்து என் வயிற்றையும் மார்பையும் பூசியது. நான் என்னை நானே துன்புறுத்திக் கொண்டிருந்தபோது சரியாக அமைதியாக இருக்கவில்லை. திடீரென்று கவலைப்பட்டேன். என் அரைத்தோழர்களில் ஒருவரை நான் தொந்தரவு செய்திருக்கலாம். நான் விரைவாக என் கழற்றி போட்ட ஆடைகளை எடுத்துக்கொண்டு என் உடம்பில் இருந்த அந்த பிசுபிசுப்பைச் சுத்தம் செய்வதற்கும் என் சுயக்கட்டுப்பாடின்மையை கழுவி அகற்றுவதற்கும் ஷவரை நோக்கி பாய்ந்தேன். நான் உலர்ந்த பிறகும் என்னை நானே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தேன். அதனால் நாங்கள் வைத்திருந்த பாட்டிலிலிருந்து தாராளமாக ஸ்காட்ச் விஸ்கியை ஊற்றிக்கொண்டேன். நிச்சயமாக அது மருத்துவ நோக்கங்களுக்காகத்தான். அது என் பதற்றத்தை குறைத்து படுக்கைக்கும் உறக்கத்திற்கும் என்னை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள போதுமானதாக இருந்தது. மேலும் நெருக்கத்திற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கு இன்னும் 2 வாரங்கள் ஆகும். நாங்கள் முன்பை போலவே சாதாரணமாக சந்தித்து வந்தோம். ஜெயின் பல மாலை பொழுதுகளை எங்கள் வீட்டில் கழித்தாள். 3 ஆண்களின் கேலி பேச்சுகளையும் வீண் வம்புகளையும் பொறுத்து கொண்டாள். ஆனால் பதிலுக்கு பதிலடியும் கொடுத்தாள். இப்போது அவள் எங்களை பற்றி நன்கு அறிந்திருந்தாள். பிறகு வார இறுதி நெருங்கியபோது என் அரை தோழிகள் இருவரும் தத்தமது தொலைதூர காதலர்களுடன் நேரம் செலவழிக்க வார இறுதியில் வெளியே செல்வதாக அறிவித்தார்கள். வெள்ளிக்கிழமை மாலை முதல் ஞாயிறு பிற்பகல் வரை அந்த அறை எனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும். சாத்தியங்கள் வாயில் எச்சில் ஊற வைத்தன. ஆனால் நான் ஜெயனிடம் சொன்னபோது அவள் தனது மந்திரத்தையே திரும்பத் திரும்பச் சொன்னாள். நினைவில் வைத்துக்கொள், மெதுவாக. விசித்திரமாக இது என்னை அவ்வளவாக பாதிக்கவில்லை. சரியோ தவறோ இறுதியில் நாங்கள் உடலுறவு கொள்வோம் என்றுதான் நான் அதை புரிந்து கொண்டேன். மேலும் சில வாரங்களுக்கு முன்பு எங்கள் செயல்பாடுகள் என்னுடனான பாலியல் நெருக்கம் குறித்த ஜெயினின் மனப்பான்மையில் ஒரு மென்மை ஏற்பட்டிருப்பதை சொல்லப்போனால் ஒரு இளகலையே காட்டியிருந்தன. அவள் மீது எனக்கு மிகவும் வலுவான உணர்வுகள் உருவாகத் தொடங்கியிருந்தன. அதை மீண்டும் கெடுத்துவிட நான் விரும்பவில்லை. அதனால் ஒருவேளை அந்த வார இறுதியில் மேலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்க நான் தயாராக இருந்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் மெதுவாகச் செல்லச் சொன்னாள், பின்னோக்கி அல்ல. எப்படியிருந்தாலும் இப்போது என் நினைவிலிருந்து முற்றிலும் மறைந்துவிட்ட ஒரு காரணத்திற்காக அவளுக்கும் நினைவில்லை. ஆனால் அது அவளுடைய பெற்றோருடனான ஒரு சந்திப்பு என்று நினைக்கிறாள். ஜெயினால் வெள்ளிக்கிழமை இரவு என்னை பார்க்க முடியவில்லை. ஆனால் சனிக்கிழமை மாலை என் வீட்டில் எங்களுக்காக உணவு சமைக்க வேண்டும் என்ற என் அழைப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். நான் சமையலில் பல புதுமைகளை விரும்புபவன். ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எளிய ஸ்பாகெட்டி போலோக்னேஸையும் அவளுக்கு பிடித்தமான ஸ்பாஞ்ச் புட்டிங்கையும் இனிப்புக்காக செய்ய முடிவு செய்தேன். நான் மெழுகுவத்திகள் மற்றும் பூக்களால் மேசையை அலங்கரித்து 2 பாட்டில் ஒயினையும் வைத்தேன். எனக்கு சிவப்பு, அவளுக்கு வெள்ளை. நாங்கள் ஒருபோதும் ஒரு முடிவுக்கு வந்ததில்லை. ஜெயின் வந்ததும் என் காதல் முயற்சிகளுக்காக என்னை கொஞ்சம் கேலி செய்து
நீ உண்மையிலேயே என் உள்ளாடைக்குள் நுழையத்தான் பார்க்கிறாய், இல்லையா என்று வேடிக்கையாக கேட்டாள். நான், அது பலிக்குமா என்று திருப்பிக் கேட்டபோது அவள், பார்ப்போம். உணவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தது என்று பதிலளித்தாள். என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அதற்கு என்ன அர்த்தம்? அவள் வெறுமனே கிண்டல் செய்கிறாளா அல்லது ஏதேனும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இந்த வார்த்தை விளையாட்டை மன்னிக்கவும். உணவு எந்த சிக்கலும் இல்லாமல் முடிந்தது. சமையலுக்கு உதவ ஜெயின் சொன்னதை நான் மறுத்துவிட்டேன். அதை நானே தனியாகச் செய்ய முடியும் என்று முட்டாள்தனமாக நிரூபிக்க விரும்பினேன். ஆனால் மேசையைச் சுத்தம் செய்வதற்கும் பாத்திரங்களை கழுவுவதற்கும் அவள் உதவியதை நன்றியுடன் ஏற்றுக்கொண்டேன். நான் வேண்டுமென்றே ஒயினை குறைவாக அருந்தினேன். அவளும் ஒருபோதும் அதிகமாக குடிப்பவள் அல்ல. ஆனால் நாங்கள் இருவரும் சோஃபாவிற்கு ஒரு கிளாஸ் ஒயினை எடுத்துச் சென்றோம், சனிக்கிழமை இரவு தொலைக்காட்சியை பார்த்தபடி அணைத்துக்கொண்டு பருகுவதற்காக. நான் மெதுவாக நினைவுகூர்ந்து கொண்டிருந்தேன். நடந்தது நடந்தே தீரும். ஆனால் நான் ஆக்ரோஷமாக நடந்துகொள்பவளாக கருதப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன். இறுதியில் பார்த்தால் அப்போது எதுவும் நடக்கவில்லை. எப்போதாவது கிடைக்கும் நீண்ட முத்தங்களையும் நெருக்கமில்லாத வருடுதல்களையும் தவிர நாங்கள் ஒருவரையொருவர் அரிதாகவே தொட்டுக்கொண்டோம். நான் மிகவும் பாதுகாப்பாக நடந்து கொள்கிறேனோ என்றும், நான் அவளுக்காக காத்திருந்தது போலவே ஜெயினும் எனக்காக காத்திருக்கிறாளோ என்றும் நான் யோசிக்கத் தொடங்கினேன். யாருடைய உறுதி முதலில் உடையும் என்று யோசித்தேன். அது நான்தான். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் விதத்தில் உடனடியாக அல்ல. ஜெயின் வழக்கமாக வீட்டிற்குச் செல்லும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அதனால் ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது. எனவே நான் ஒரு எதிர்பாராத யோசனையை கையாண்டேன். அங்கே நாங்கள் இருவரும் மட்டுமே இருந்ததால் அவள் தன் இடத்தை விட்டு பிரிந்து அவளுடைய சலிப்பூட்டும் படுக்கையறைக்கு, அது அவளுடைய முடிவு, என்னுடையதல்ல, நான் இன்னும் அதன் உள்ளே பார்த்ததில்லை, திரும்பிச் செல்வது அர்த்தமற்றது என்றும் அவள் இங்கேயே தங்கிக்கொள்ளலாம் என்றும் அவளிடம் சொன்னேன். மேலும் எந்த எதிர்ப்பும் வராமல் இருக்க நான் தொடர்ந்தேன். அது முற்றிலும் அவளுடைய நிபந்தனைகளின்படியே இருக்கும். அவள் என் படுக்கையை எடுத்துக்கொள்ளலாம். நான் இங்கே சோஃபாவில் உறங்குவேன். அதை விருந்தினர் படுக்கையாகவும் விரிக்கலாம். சில கணங்கள் யோசித்த பிறகு அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோசனைதான் என்று ஜெயின் ஒப்புக்கொண்டாள். இயல்பாகவே நாங்கள் ஒரு படுக்கையை பகிர்ந்து கொள்வோம் என்று நான் நம்பியிருந்தேன். ஆனால் இதுவும் நன்றாகத்தான் இருந்தது. ஜெயினுக்காக என் படுக்கையில் புதிய விரிப்புகளை போட நான் எழுந்தேன். ஆனால் அவள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாள். இருப்பினும் அவள் விரும்பினால் உறங்குவதற்காக என் அலமாரியிலிருந்து ஒரு சுத்தமான தளர்வான ஷர்ட்டை எடுத்துக் கொடுத்தேன். நாங்கள் வரவேற்பறையில் ஒருவேளை இன்னும் ஒரு மணி நேரம் வரை சுற்றித் திரிந்தோம். நான் ஜேனுக்கு கடைசியாக ஒரு கப் தேநீர் தயாரித்துக் கொடுத்தேன். அவளுக்கு அது ஒரு போதை. நான் மாலை 6 மணிக்கு மேல் காஃபின் கலந்த பானங்களை குடிப்பதே இல்லை. அவை என்னை தூங்க விடாது. பானத்தை குடித்து முடித்ததும் அவள் இப்போது தூங்கப் போவதாக அறிவித்துவிட்டு குளியலறையை பயன்படுத்தி எனக்கு இரவு வணக்கம் முத்தமிட்டுவிட்டு என் படுக்கையறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். நான் பெருமூச்சு விட்டேன். சரி, பரவாயில்லை. நான் சிறிது நேரம் அமைதியாக சிந்தனையில் அமர்ந்திருந்தேன். என் உயினில் இருந்து இன்னொரு சிறிய கோப்பையை குடித்துக்கொண்டே இது என் தலையைச் சுற்ற வைக்கத் தொடங்கியது. இந்த உறவிலிருந்து நான் உண்மையில் என்ன விரும்புகிறேன் என்று இப்போது யோசிக்க ஆரம்பித்தேன். இது பாலியல் ரீதியாக மட்டுமல்லாமல் உண்மையில் எங்கேனும் செல்கிறதா? நான் யோசித்துக்கொண்டே தூக்கத்திற்கு என்னை தயார்படுத்தத் தொடங்கினேன். நான் சோஃபா படுக்கையை வெளியே இழுத்து என் பச்சை நத்தை தூக்கப்பையை அதன் மீது விரித்தேன். பின்னர் என் டிஷர்ட் மற்றும் கால்சட்டையுடன் குளியலறைக்குச் சென்றேன். என் படுக்கை நேர வழக்கத்தை முடித்துவிட்டு மீண்டும் வரவேற்பறைக்குச் சென்றேன். அங்கே ஜேன் நிற்பதைக் கண்டு நான் திடுக்கிட்டேன். அவள் கால்களில் எதுவும் அணியாமல் என் ஷர்ட்டால் தன் மேல் பாதியை மூடியிருந்தாள். அதன் கீழ் அவளது உடலைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது.
கிட்டத்தட்ட நக்கலான தொனியில், இவ்வளவு நேரத்துக்குள் நீ என்னுடன் உள்ளே இருப்பாய் என்று எதிர்பார்த்தேன் என்று கூறி தன் கையை நீட்டி என்னை அவளிடம் அழைத்தாள். குழப்பத்துடன் நான் முன்னே நகர்ந்து அவள் என்னை என் படுக்கையறை வாசலுக்கு அழைத்துச் செல்ல அனுமதித்தேன். நாங்கள் உள்ளே நுழைந்ததும் அந்த வார்த்தைகள் மீண்டும் வந்தன. நினைவிருக்கட்டும், மெதுவாக, இந்த முறை தெளிவாகச் சொல்வதானால், நாம் உடலுறவு கொள்ளப் போவதில்லை, நான் தான் முடிவெடுப்பேன், சரியா? என்ற வார்த்தைகளுடன். இதற்கு முன் நான் குழப்பத்தில் இருந்ததாக நினைத்திருந்தால், இப்போது இருந்த குழப்பத்துடன் ஒப்பிடும்போது அது ஒன்றுமே இல்லை. உண்மையைச் சொல்லப்போனால் நான் கொஞ்சம் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தேன். ஆனால் நிச்சயமாக நான் ஒப்புக்கொண்டேன். அறை மென்மையான படுக்கையறை விளக்கின் ஒளியால் மட்டுமே பிரகாசமாக இருந்தது, ஆனால் அது அவளை பார்ப்பதற்கு போதுமானதாக இருந்தது. அவள் என் படுக்கையின் போர்வைகளுக்குள் நுழைந்து என்னை உள்ளே அழைப்பதற்காக தன் அருகில் இருந்த இடத்தை தட்டினாள். என் உடல் முழுவதும் சிலிர்ப்பை உணர்ந்தேன், ஆனால் அது பதற்றத்தினாலா அல்லது அறையின் உண்மையான வெப்பநிலையினாலா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. எனவே முன்னெச்சரிக்கையாக நான் மின்சார ஹீட்டரை இயக்கி அவளுடன் படுக்கையில் சேர்ந்து கொண்டேன். அது வெறும் 3 அடி அகலமுள்ள ஒரு சாதாரண ஒற்றை படுக்கை என்பதால் நாங்கள் இருவருக்கும் அதிக இடம் இருக்கவில்லை. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், நாங்கள் மிகவும் நெருக்கமாக பழக வேண்டியிருந்தது. நாங்கள் வசதியாக அமர்ந்து கொண்டோம், அதனால் நான் ஜெயனுக்கு பின்னால் ஒருவரையொருவர் அணைத்தபடி படுத்திருந்தேன். நீண்ட காலமாக என் ஆசையின் இலக்காக இருந்த அவளது உறுதியான பிட்டத்தில் என் மர்ம உறுப்பு அழுந்த என் மேல் கை அவளது மார்பகங்களுக்கு கீழே அவள் உடலின் குறுக்கே படர்ந்திருந்தது. இது உறக்கத்திற்கான ஒரு முன்னுரையா அல்லது என்று யோசித்தபடி எதிர்பார்ப்பில் நான் மூச்சை அடக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தேன். உடலுறவு சாத்தியமில்லை என்பதை அவள் தெளிவாக கூறியிருந்தாள், ஆனால் மற்ற வகையான தொடர்புகளை கோரும் உரிமை தனக்கு உண்டு என்றும் சூசகமாக தெரிவித்திருந்தாள். நான் குழப்பத்தில் இருந்தேன். இருப்பினும் சில நிமிடங்கள் அப்படியே படுத்துக்கொண்டு அவள் எனக்கு ஏதேனும் ஒரு சைகை காட்டுவாள் என்று மௌனமாக விரும்பிய பிறகு ஜெயின் சரியாக அதையே செய்தாள். அவள் என் மீது பின்னோக்கி நெளிந்து பாதி விரைத்திருந்த என் ஆணுறுப்பை தன் பிட்டங்களுக்கு இடையில் நகர்த்தினாள். எங்களுக்கு இடையில் 2 உள்ளாடைகள் இருந்தபோதிலும் அந்த உணர்வு அற்புதமாக இருந்தது. அவளது அசைவுகளுக்கு ஏற்ப என் ஆணுறுப்பு விரைக்கத் தொடங்கியது. அதே நேரத்தில் நான் அவள் உடலின் குறுக்கே போட்டிருந்த கையை அவள் தூக்கி தன் மார்பகத்தின் மீது வைத்தாள். என் உள்ளங்கையை தன் உள்ளங்கையால் தாங்கி தன் கையால் அதை தன் மீது அழுத்தினாள். ஆக, நாங்கள் விளையாடப் போகிறோம் என்பதற்கான அறிகுறி கிடைத்ததும் அந்தச் செயல்களின் எல்லையை ஆராய வேண்டியிருந்தது. ஜெயினின் முயற்சிக்கு பதிலளிக்கும் விதமாக அவளது திறந்த காதுக்கு கீழே அவளது கழுத்தில் மென்மையாக முத்தமிட்டு கடித்தேன். பிறகு அவளது மார்பகத்திலிருந்து என் கையை விடுவித்து என் கட்டைவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் அவளது 2 காம்புகளையும் மெதுவாக உருட்டினேன். அது அவளை இன்பத்தில் முனக வைத்தது. நான் அவளது மார்பகங்களை தடவிக் கொண்டிருந்தபோது ஜெயின் எங்கள் உடல்களுக்கு இடையில் பின்னால் கையை நீட்டி இப்போது கிட்டத்தட்ட முழுமையாக விரைத்திருந்த என் ஆண்குறியை கண்டுபிடித்து என் கால்சட்டைக்கு மேலேயும் கீழேயும் மெதுவாக தேய்க்க ஆரம்பித்தாள். ஜெயினின் ஸ்பரிசத்தை நான் மிகவும் ரசித்தாலும் எல்லைகளை இன்னும் கொஞ்சம் தள்ள முடியுமா என்று பார்க்க முடிவு செய்தேன். நான் மெதுவாக தொடர்பை துண்டித்து நாங்கள் தடவிக் கொண்டிருந்த உடல் பாகங்களை இருவரும் நன்றாக அணுகுவதற்காக அவளை மல்லாந்து படுக்குமாறு ஊக்குவித்தேன். அவள் தன் நிலையை மாற்றிக்கொண்டதும் நான் குனிந்து என் கையை அவளது என்னுடையதா ஷர்ட்டுக்கு அடியில் கொண்டு செல்ல முயன்றேன். ஆனால் அது அவளது பிட்டத்திற்கும் தொடைகளுக்கும் அடியில் சிக்கி எனக்குள் நுழைய முடியாத அளவுக்கு மிகவும் இறுக்கமாக இருந்ததைக் கண்டேன். விரக்தியான பெருமூச்சுடன் ஜெயின் எழுந்து உட்கார்ந்து எதிர்பாராதவிதமாக அந்த ஆடையை முழுவதுமாக மேலே இழுத்துக் கழற்றி கட்டிலுக்கு அருகில் தரையில் எறிந்தாள்.
இப்போதெல்லாம் பாய்கட் பேண்டீஸ் என்று அழைக்கப்படும் ஒரு ஜோடியைத் தவிர நிர்வாணமாக அவளது முழு உடலையும் நான் இப்போதுதான் முதல் முறையாக பார்த்தேன். நான் கற்பனை செய்தபடியே அவள் தலை முதல் கால் வரை ஒல்லியாகவும் நேர்த்தியாகவும் நல்ல கட்டுக்கோப்பாகவும் இருந்தாள். அவளது சிறிய இளஞ்சிவப்பு நிற மார்பகங்கள் அவளது உடலுக்குச் சரியான விகிதத்தில் இருந்தன. அவளது உள்ளாடையின் மெல்லிய துணி வழியாக அடர்த்தியான கருமையான அந்தரங்க முடியின் நிழலை என்னால் பார்க்க முடிந்தது. அவளது ஆடைக்கு ஏற்றவாறு நானும் என் ஷர்ட்டை விரைவாக கழற்றி எறிந்தேன். பிறகு அவளது நிர்வாண மார்பகங்களில் என் உதடுகள் நாக்கு மற்றும் பற்களை பயன்படுத்தத் தாமதிக்கவில்லை. அவற்றின் பளிங்கு போன்ற உறுதியான நுனியில் இன்பம் கண்டேன். அவளிடமிருந்து வெளிப்பட்ட திருப்தியான ஒலிகளால் உற்சாகமடைந்து நான் மெதுவாக, கிட்டத்தட்ட யாருக்கும் தெரியாமல், என் வாயை அதன் மயிரடர்ந்த இலக்கை நோக்கி கீழ்நோக்கி நகர்த்தினேன். நான் செய்து கொண்டிருந்ததற்கு அவளிடமிருந்து இன்னும் எந்த எதிர்மறையான எதிர்வினையும் வரவில்லை. அதனால் என் உதடுகள் அவளுடைய உள்ளாடையின் இடுப்பு பட்டையை அடைந்தபோது நான் விரைந்து சென்று அந்த துணிக்கு ஊடாகவே ஜேனின் பெண்ணுறுப்பின் பிளவின் ஓரமாக அதன் முழு நீளத்தையும் உறுதியாக கண்டறிந்து நக்கினேன். இறுதியாக அவள் பாதி அலறியபடி, "ஓ ஆமாம், அதுதான், அங்கே அங்கே" என்று சொன்னாள். சரியாக கண்டுபிடித்துவிட்டேன். இன்றிரவு அவளுக்கு என்ன வேண்டும் என்பதை நான் இறுதியாக புரிந்து கொண்டேன். கடவுளே, நான் அதற்கு முழு மனதுடன் தயாராக இருந்தேன். புது உத்வேகத்துடன் என் நாக்கின் வேகத்தையும் வலிமையையும் அதிகரித்தேன். உள்ளிருந்து கசிந்து வந்த, மேலும் மேலும் அதிகரித்து கொண்டிருந்த ஈரத்தை உணர்ந்தும் சுவைத்தும் கொண்டேன். எங்கள் இருவருக்கும் முழுமையான அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி நான் ஜேனின் உள்ளாடையின் இடுப்பு பட்டையை பிடித்து அதை கழற்ற ஆரம்பித்தேன். நான் எதிர்பார்த்தபடியே அவள் தன் பின்புறத்தை உயர்த்தினாள். அதனால் நான் அவற்றை அவள் உடலிலிருந்து அகற்ற முடிந்தது. பிறகு அவள் தன் கால்களை உயர்த்தினாள். அதனால் நான் அவற்றை முழுவதுமாக அகட்டி தரையில் இருந்த எங்கள் கால்களை ஒன்றாகச் சேர்க்க முடிந்தது. முந்தைய அத்தியாயங்களில் எனக்கு மயிரடர்ந்த பெண்குறி பிடிக்காது என்பதை நான் மறைத்ததில்லை. ஆனால் அந்த தருணத்தில் அவளுடையது எனக்கு உலகின் 8வது அதிசயமாக இருந்தது. அது அடர்த்தியாகவும் முழுவதுமாக முடியுடனும் அவள் தலையில் உள்ள முடியைப் போல கரிய நிறத்திலும் இருந்தது. மங்கலான விளக்கு ஒளியில் அதன் மையக்கோடு அவளது கிளர்ச்சியால் பளபளத்தது. அது அவளது வீங்கிய வெளி இதழ்களின் மீது பார்வையை ஈர்த்தது. அந்த இதழ்கள் அப்போதுதான் பிரிந்து அவளது இளஞ்சிவப்பு ஈரமான பெண்குறி இதழ்கள் உள்ளிருந்து வெளியேற வழிவிட்டன. ஜெயினுக்கு அவள் விரும்பியதை கொடுக்க வேண்டும் என்ற அவசர உணர்வுடன் நான் விட்ட இடத்திலிருந்தே நேராக மீண்டும் உள்ளே பாய்ந்தேன். ஆனால் இப்போது இரு இதழ்களுக்கும் இடையில் எந்தத் தடையும் இல்லை. இந்நேரம் எனது வாய்வழி நுட்பத்தில் நான் பெருமிதம் கொள்ளத் தொடங்கியிருந்தேன். அவளது பிளவில் மேலும் கீழும் அசைந்தாடி எனது நாவை அவளது யோனி திறப்பிற்குள் முடிந்தவரை ஆழமாகச் செலுத்தி பிறகு அதை என் விரல்களால் மாற்றி அவளது யோனி இதழ்களையும் கிளிட்டோரிஸையும் நக்கிச் சப்பியபடியே திட்டமிடத் தொடங்கினேன். என் தலையில் அவள் கைகளை வைத்ததும் இன்பத்தில் அவள் எழுப்பிய முனகல்களும் பெருமூச்சுகளும் நான் சரியான இடத்தை தொடுகிறேன் என்பதை எனக்கு உணர்த்தின. அந்த வெற்றி சூத்திரத்தையே நான் தொடர்ந்து பயன்படுத்தியதால் நிறுத்த வேண்டாம் என்று அவள் மேலும் கெஞ்சினாள். நான் கிட்டத்தட்ட வந்துவிட்டேன் என்று அவள் கொஞ்சினாள். விரைவில் அவளது உச்சக்கட்டம் வெடித்துச் சிதறியபோது இறுகிய அவளது உடலும் நடுங்கிய தொடைகளும் நெறிந்த அலறல்களும் அவள் உண்மையில் அங்கே வந்துவிட்டாள் என்பதை எனக்கு உணர்த்தின. குறைந்தபட்சம் இப்போதைக்காவது என் வேலை இங்கே முடிந்தது. இப்போது நாங்கள் ஒரு பரிச்சயமான பகுதிக்குள் நுழைந்துவிட்டதால் நான் திருப்தியடைந்தேன். முன்னோக்கிச் செல்லும் பாதை சிறப்பித்துக் காட்டப்பட்ட ஒரு சாலை வரைபடத்தை நான் கண்டேன். மேலும் எனது சொந்த ஆசைகளை திருப்திப்படுத்த எனக்கு உடனடி விருப்பம் எதுவும் ஏற்படவில்லை. பயணத்தின் அடுத்த மைல்கல் வரை நான் காத்திருப்பேன். ஜெயின் உச்சக்கட்ட இன்பத்திலிருந்து மீண்டபோது நான் எங்களை மீண்டும் முன்பு போல ஒருவரையொருவர் அணைத்திருந்த நிலைக்கு நகர்த்தி போர்வையை எங்கள் மீது சரிசெய்து
விளக்கை அணைத்து அவளை என் கைகளில் இறுக்கமாக அணைத்தேன். தூக்கக் கலக்கத்தில் அவள் சொன்ன, "நன்றி டைட்டஸ், புரிந்து கொண்டதற்கு, எல்லாவற்றிற்கும்" என்ற அந்த எளிய வார்த்தை அந்த தருணத்தில் இதுவே சரியான முடிவு என்பதை எனக்கு உணர்த்தியது. என் விறைப்பையும் குறுகலான படுக்கையையும் மீறி நாங்கள் இருவரும் ஒரு அமைதியான உறக்கத்தில் ஆழ்ந்தோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற அவஸ்தையுடன் நான் தான் முதலில் எழுந்தேன். ஜேன் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் லேசாக குரட்டை விட்டுக் கொண்டிருந்தாள். இரவு முழுவதும் பெரிதாக மாறாதிருந்த எங்கள் அணைப்பிலிருந்து நான் மெதுவாக விலகி சத்தமில்லாமல் குளியலறைக்குச் சென்றேன். குளித்து முடித்ததும் நான் முகம் கழுவிவிட்டு காபி தயாரிப்பதற்காக சமையலறைக்குச் சென்றேன். அதை வரவேற்பறைக்கு எடுத்துச் சென்றேன். இங்கிலாந்தில் காலை நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வருவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் இருந்ததால் அந்த அமைதியை நிரப்புவதற்காக நான் வானொலியை மெல்லிய ஒலியில் வைத்தேன். ஜேம்ஸ் காலஹான் அரசாங்கத்தின் மரண வேதனைகள் பற்றிய ஏதோ ஒரு அரசியல் விவாதத்தை அதில் கேட்டேன். உண்மையில் அந்த அரசாங்கம் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருடம் நீட்டித்து பின்னர் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானது. அது மெல்லிய ஒலியில் இருந்தபோதிலும் அது ஜேனை நிச்சயம் தொந்தரவு செய்திருக்க வேண்டும். கழிப்பறையை ஃபிளஷ் செய்யும் சத்தமும் தொட்டியில் தண்ணீர் ஓடும் சத்தமும் கேட்டது. சில கணங்கள் கழித்து அவள் இன்னும் தன் கண்களை தேய்த்தபடியே கூச்சத்துடன் அறைக்குள் நுழைந்தாள். நான் சோஃபாவில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவள் என்னை பார்த்து அகலமாக புன்னகைத்து சோஃபாவில் என் அருகில் அமர்ந்து என் உதடுகளில் ஒரு பெரிய ஈரமான முத்தத்தை பதித்து என் காபி குவளையை தனக்காக திருடிச் சென்றாள். அவள் முந்தைய இரவு அணிந்திருந்த எனது டி ஷர்ட்டை மட்டுமே இன்னும் அணிந்திருந்தாள். அவளது பெண்மைக்கு ஒவ்வாத தோரணை உள்ளே அவள் இன்னும் உள்ளாடை அணியவில்லை என்பதை தெளிவாக காட்டியது. அவளது கால்களுக்கு இடையில் இருந்த தாடி போன்ற மயிர் என்னை பார்த்துச் சிரித்தது. எனது கால்சட்டைக்குள் அன்றைய நாளின் முதல் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தியது. முந்தைய இரவின் உச்சக்கட்டம் சில மனத்தடைகளை நீக்கியிருக்க வேண்டும். ஏனெனில் ஜேன் நீண்ட நாட்களுக்குப் பிறகு நான் பார்த்தவரை மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாள். புதிதாக ஒரு காபியை எடுத்துக்கொண்டு நாங்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அன்றைய தினம் என்ன செய்வது என்று விவாதித்தோம். ஆனால் வீட்டில் சும்மா ஓய்வெடுப்பதைத் தவிர வேறு எந்த திட்டமும் தோன்றவில்லை. நாங்கள் இருவரும் மிகவும் பசியுடன் இருந்ததால் காலை உணவுக்காக நகருக்குள் இன்னும் கொஞ்சம் நடந்து செல்ல முடிவு செய்தோம். காபியை குடித்து முடித்ததும் வெளியே செல்ல தயாராக எழுந்தோம். நான் இன்னும் எனது உள்ளாடையை மட்டுமே அணிந்திருந்தேன். எனக்கு குளிக்க வேண்டியிருந்தது. அதனால் நேராக குளியலறைக்குச் சென்று தண்ணீரை ஓடவிட்டு ஆடைகளை களைந்து உள்ளே இறங்கினேன். நான் குளிக்கத் தொடங்கியபோது எனக்கு பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தேன். நிர்வாணமான ஜேன் தண்ணீருக்கு அடியில் என்னுடன் சேர்ந்தாள். அது குளியல் தொட்டியின் மேல் ஒரு திரையால் மூடப்பட்ட இணைப்பு மட்டுமே என்பதால் இது ஒரு சாதாரண காரியமல்ல. என்னிடமிருந்து சோப்பை வாங்கி அவள் என் முதுகில் நுரை பூச ஆரம்பித்தாள். என் பிட்டத்தின் வழியாக என் தொடைகள் வரை சென்றாள். அந்த பகுதிகளில் தன் வேலையில் திருப்தி அடைந்ததும் அவள் என்னை நெருக்கமாக அழுத்தினாள். அவளது மார்பகங்களும் அந்தரங்க முடியும் என் முதுகில் அழுந்தும்படி என் முன்பக்கத்திலும் சோப்பு பூச கையைச் சுற்றினாள். என் கழுத்தில் தொடங்கி அவள் மெதுவாகவும் காமத்துடனும் என் மார்பு மற்றும் வயிற்றின் வழியாக கீழே இறங்கி வந்தாள். இறுதியில் தவிர்க்க முடியாமல் அதுவரை விரைத்து நின்ற என் ஆண்குறியை அவள் சந்தித்தாள். அவள் என்னை தன் கைகளில் உறுதியாக பிடித்தபோது அந்த தொடுதலால் நான் உறக்க முனகினேன். ஆண்குறி விஷயத்தில் நான் ஒருபோதும் விசேஷமானவன் என்று காட்டிக்கொண்டதில்லை என்றாலும் ஜேன் முணுமுணுத்த "ஓ ஜீசஸ், இது அருமை" என்பது அவள் கண்டதில் திருப்தி அடைந்ததை உணர்த்தியது. என் பிறப்புறுப்புகளில் நன்றாக சோப்பு பூசிய பிறகு ஜேன் என் ஆண்குறியின் நுனித்தோலை நான் விரும்பும் விதத்தில் முன்னும் பின்னுமாக உருட்டியவாறு மெதுவாகவும் நிதானமாகவும் கையால் தேய்க்கத் தொடங்கினாள். உடனடியாக விந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஆரம்ப உந்துதலை கட்டுப்படுத்திய பிறகு நான் ஒரு நீண்ட மெதுவான கையால் செய்யும் செயலுக்காக தயாரானேன்.
என் சொந்த இன்பத்தை நீட்டிப்பதைத் தவிர அவளையும் மீண்டும் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு வர நான் மிகவும் விரும்பினேன். அதைச் செய்யத் தொடங்க என் பின்னால் எங்கள் ஈரமான மற்றும் சோப்பு பூசிய உடல்களுக்கு இடையில் கையை நீட்டி அவளுடைய பெண்குறியைத் தடவி கண்டுபிடித்தேன். அவளுடைய குட்டையான மற்றும் சுருண்ட முடிகளை மெதுவாக இழுத்ததால் என் பின்புறத்தில் ஒரு அறை கிடைத்தது. பிறகு அவளுடைய வெளி இதழ்களுக்கு இடையில் நுழைந்து வேகமாக நீர் வடியும் அவளது திறப்புக்கும் கடினமான பெண்குறி முனைக்கும் இடையில் மாறி மாறி தேய்க்கத் தொடங்கினேன். ஒரு சீரான தாளத்தை பராமரிப்பது மேலும் மேலும் கடினமாகியது. முதலாவதாக அவளது கிளர்ச்சி அதிகரித்ததால் அவள் நெளிந்து அசையத் தொடங்கியதாலும், இரண்டாவதாக அவள் தனது தேய்த்தலின் வேகத்தை அதிகரித்து அவளுக்கு முதலில் உச்சக்கட்டம் என்ற எனது முதன்மை இலக்கிலிருந்து என் கவனத்தை திசைதிருப்பியதாலும் அது கடினமாகியது. ஒரு திட்டம் கைகூடும்போது எனக்கு மிகவும் பிடிக்கும். ஜேனின் சுவாசம் மிகவும் கனமாகவும் சிரமமாகவும் மாறியது. அவள் முனகல்களையும் கெட்ட வார்த்தைகளையும் முணுமுணுக்கத் தொடங்கினாள். முதலில் மெதுவாக, பின்னர் மிகவும் சத்தமாக. அவ்வளவு சத்தமாக எங்களுக்கு கீழே வசித்த எங்கள் வீட்டு உரிமையாளர் கேட்டுவிடுவாரோ என்று நான் கவலைப்பட்டேன். ஓ ஃபக் ஏஸ் ஏஸ் என்ற இறுதி கூச்சலுடன் அவளது உச்சக்கட்டம் உச்சத்தை அடைந்து அவள் உடல் முழுவதும் பரவியதால் என் விரல்களைச் சுற்றி அவளது யோனிக் தசைகள் சுருங்குவதையும் அவளது கால்கள் நடுங்குவதையும் உணர்ந்தேன். அதனால் அவள் குளியல் தொட்டியின் அடியில் மண்டியிட்டு தன்னை தாங்கிக் கொள்ள அதன் பக்கங்களை பற்றிக் கொள்ள வேண்டியிருந்தது. அவள் சுயநினைவுக்கு திரும்பியபோது அவளது திருப்தியில் திளைத்தபடி நான் ஜேனை எதிர்கொள்ள திரும்பினேன். அவள் தன் தலையை உயர்த்தி என்னை எதிர்கொண்டபோது அவளது முகத்தில் ஒரு இருமாப்பான புன்னகை படர்ந்திருந்தது. வழுக்கும் குளியல் தொட்டியின் மேற்பரப்பில் அவள் மீண்டும் நிற்க உதவ நான் என் கைகளை கீழே நீட்டினேன். அவற்றை ஏற்றுக்கொள்ளாமல் அவள் அவற்றை அடித்து தள்ளிவிட்டு உச்சக்கட்டத்தின் போது அவள் விட்டிருந்த என் ஆண்குறியின் மீதான பிடியை மீண்டும் இறுக்கி எனக்கு கைப்பழக்கம் செய்யத் தொடங்கினாள். அவள் கண்கள் என் கண்களையே உற்று பார்த்து கொண்டிருந்தன. ஏனோ இது என்னை மிகவும் தூண்டி மிக விரைவாக என்னை உச்சக்கட்டத்தின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது. நான் மீள முடியாத நிலையை அடைந்தபோது என் ஆண்குறி ஜேனின் முகத்திற்கு நேர் எதிரே இருந்தது. அதனால் என் குறியை அவள் திசை திருப்ப ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக நான் விந்து வெளியேற்றப் போகிறேன் என்று அவளை எச்சரித்தேன். அவள் தன் முகத்தை அந்த தாக்குதல் கோட்டிலிருந்து விலக்கி என் நுனித்தோலை முழுவதுமாக பின்வாங்கி என் உச்சக்கட்டம் வரை என்னை வருடினாள். சாம்பல் நிறத்தில் பைன் கணக்கில் வருவது எது? ஒரு யானை என்ற பழைய நகைச்சுவையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சூடான விந்துவை அடுத்தடுத்து பீச்சியடித்து ஜேனின் கழுத்து, மார்பு மற்றும் முலைகளை என் பிசுபிசுப்பான திரவத்தால் பூசியபோது அது அப்படித்தான் இருந்தது. இப்போது முழங்கால்களை தளர்த்துவது என் முறை. அவளுடன் சேர்ந்து குளியல் தொட்டியின் அடியில் மண்டியிட்டு அமர்ந்தேன். வேகமாக குளிர்ச்சியூட்டும் நீர் எங்கள் மீது விளையாடிக் கொண்டிருந்தது. எங்களிடம் இருந்த சுடுநீர் கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டதால் அது முற்றிலும் குளிர்ந்து போவதற்குள் நாங்கள் அவசரமாக எங்களை கழுவிக்கொள்ள வேண்டியிருந்தது. எங்களால் அதை தாங்க முடியாதபோது நாங்கள் குளியல் தொட்டியிலிருந்து வெளியே குதித்தோம். அப்போது எங்கள் விளையாட்டுத்தனத்தால் குளியல் தொட்டிக்கு அருகிலுள்ள தரை முழுவதும் நனைந்திருந்ததைக் கண்டோம். அதனால் பின்னர் மற்றவர்கள் திரும்பி வரும்போது குளியலறையை நேர்த்தியாக வைத்திருக்க நாங்கள் அந்த வெள்ளத்தை துடைக்க வேண்டியிருந்தது. நிர்வாணமாகி ஒருவரையொருவர் திருப்திப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஆர்வத்தில் காலை உணவுக்கு வெளியே செல்வதற்கு தயாராவதே எங்கள் உண்மையான நோக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். எனவே நாங்கள் அந்த தயாரிப்புகளை மீண்டும் தொடர்ந்தோம். எங்கள் ஆடைகளை எடுத்து அணிந்து கொள்வதற்காக என் படுக்கையறைக்குச் சென்றோம். நாங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு அன்றைய தினத்திற்கு தேவையான சுத்தமான ஆடைகளை எடுத்துவர ஜேன் தன் இடத்திற்கு செல்ல விரும்பினாள். நாங்கள் முன் வாசலுக்கு வந்தபோது அவள் மட்டும் தனியாக உள்ளே செல்ல நான் அனுமதித்து தயங்கினேன். ஆனால் அவள் என்னை மாடிக்கு பின்தொடரும்படி சொன்னாள். நான் அங்கு சென்றது அதுவே முதல் முறை.
சொல்லப்போனால் அது ஒரு மந்தமான பொலிவிழந்த ஒற்றை படுக்கை கொண்ட வரவேற்பறை. ஆனால் அதை பற்றி இன்னொரு முறை விரிவாக பார்ப்போம். அவள் ஒரு கணம் கூடத் தயங்காமல் என் முன்னால் மீண்டும் நிர்வாணமாகி டியோடரண்ட் மற்றும் வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டாள். என்னைச் சீண்டுவதற்காக தன் அந்தரங்க பகுதிக்கு சற்று மேலே குறும்புத்தனமாக அதைத் தெளித்து தேய்த்து கொண்டாள். அது என் இடுப்பில் உடனடியாக ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. உடை அணிந்துகொள் துடுக்குக்காரி என்று அவளிடம் சொன்னேன். இல்லையென்றால் இனிமேல் நீதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியாது. அவள் என்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தாள். ஆனால் சுத்தமான கந்தல் துணிகளை எடுத்து அணிந்து கொண்டாள். நாங்கள் இறுதியாக வெளியே சென்று சாப்பிட ஒரு இடத்தை கண்டுபிடித்தோம். அது அப்போது பிரஞ்ச் ஆக இருந்தது. அந்த வார இறுதி நிகழ்வுகள் எங்களுக்கு இடையேயான ஒரு தடையை நீக்கியிருந்தன. அடுத்த சில வாரங்களில் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் நாங்கள் மேலும் பரஸ்பர சுயின்பத்திலும் பெண்குறி நக்குதலிலும் தாராளமாக ஈடுபட்டோம். ஜேன் எனக்கு வாய்வழி புணர்ச்சி செய்யும் அளவுக்கு முன்னேறினாள். ஆனாலும் எப்போதும் தன் வாய்க்கு வெளியேதான் எனக்கு விந்து வெளியேற்றுவாள். ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. நாங்கள் இன்னும் முழுமையாக உடலுறவு கொள்ளவில்லை. ஆனால் அது காலப்போக்கில் நடக்கும் என்று நான் நம்பிக்கையுடன் இருந்தேன். அதனால் அந்த விஷயத்தில் நான் வற்புறுத்தவில்லை. அந்த ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் வசந்த காலம் கோடை காலமாக மாறியபோது அது உண்மையில் நடந்தது. எனக்கு தெரியாமல் ஜெயின் தன்னை பிரிந்து வாழும் கணவருக்கு எதிராக விவாகரத்து நடவடிக்கைகளை தயார் செய்வதற்காக ஒரு வழக்கறிஞரை சந்தித்து வந்தாள். அவள் நியாயமற்ற நடத்தை என்ற பிரிவை, அதாவது அவன் அவள் மீது காட்டிய வன்முறையை காரணமாக குறிப்பிட்டிருந்தாள். விவாகரத்து ஆவணங்கள் அவனுக்கு வழங்கப்படவிருந்தன. மேலும் தன் மீது மீண்டும் ஒரு உடல்ரீதியான தாக்குதல் நடப்பதற்கான சாத்தியக்கூறு உட்பட ஒரு எதிர்விளைவு ஏற்படுமோ என்று ஜெயின் உண்மையாகவே பயந்தாள். அவள் தன்னை விட்டு பிரிந்து சென்றதை அவன் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. விவாகரத்து மனுவுக்கு அவன் எப்படி எதிர்வினையாற்றப் போகிறான் என்பது தெரியவரும் வரை ஒரு பாதுகாப்பு அரணை வழங்குவதற்காக பார்பியும் கென்னும் தங்கள் வீட்டில் உள்ள ஒரு காலி படுக்கையறையை சில வாரங்களுக்கு ஜெயினுக்கு வழங்கியிருந்தனர். இராணுவ முகாமில் இருந்ததால் அவனால் அழைக்கப்படாமல் திடீரென்று வீட்டு வாசலில் வந்து நிற்க வழியே இல்லை. அந்த வெள்ளிக்கிழமை அவள் தங்குவதற்காக போதுமான பொருட்களை எடுத்துச் செல்ல, அப்போது என்னிடம் சொந்த கார் இல்லாததால் ஸ்டீவர்ட்டின் காரை ஓரிரு மணிநேரம் இரவல் வாங்கினேன். நான் அங்கே அதிக நேரம் தாமதிக்கவில்லை. அவள் அங்கே வசதியாக தங்கி பார்பியுடன் அரட்டையடிக்க அவளுக்கு சிறிது அவகாசம் கொடுக்கலாம் என்று நினைத்தேன். எங்கள் பாலியல் முன்னேற்றம் பற்றி பார்பிக்கு ஏற்கெனவே தெரிந்திருக்கும் என்று எனக்கு உறுதியாக தெரியும். ஏனென்றால் நான் அவர்களிடம் விடைபெற்றபோது அவள் என்னை தனியாக அழைத்து அடுத்த நாள் மாலை அவர்களுடன் சாப்பிட வருமாறு அழைத்தாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. யார் அறிவார், ஒருவேளை இரவு தங்கவும் கூட என்று சேர்த்து கூறி எங்களைச் சேர்த்து வைக்கும் வேலையை தொடர்ந்தாள். ஓரிரு ஒயின் பாட்டில்களுடன் மாலை 5 மணிக்கு சற்று பிறகு நான் ட்ரீம்ஹவுஸுக்குச் சென்றேன். ஜேன் கதவை திறந்து உடனடியாக என் உதடுகளில் ஒரு பெரிய வரவேற்பு முத்தத்தை பதித்தாள். அவள் மிகவும் உற்சாகமான மனநிலையில் இருந்ததால் பார்பியுடன் அவள் அந்த நாளை மகிழ்ச்சியாக கழித்திருக்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது. பார்பி ஒரு அருமையான முழுமையான வறுத்த இறைச்சி இரவு உணவு மற்றும் இனிப்புடன் எங்களை பெருமைப்படுத்தினாள். நாங்கள் அனைவரும் வயிறாரச் சாப்பிட்டோம். அதற்கும் மேலாகவும் சாப்பிட்டோம். சுத்தம் செய்ய உதவிய பிறகு நாங்கள் அனைவரும் தொலைக்காட்சிக்கு முன்னால் சுமார் 1 மணி நேரம் சாய்ந்து படுத்து அரட்டையடித்துக்கொண்டே கென் கொடுத்த ஒயினையும் 2 பியர்களையும் மெதுவாக குடித்து முடித்தோம். அது எங்கள் அனைவருக்கும் ஒரு இதமான போதையை கொடுத்தது. சுமார் காலை 10:30 மணியளவில் பார்பி தான் படுக்கைக்கு தயாராகிவிட்டதாக கென்னிடம் மறைமுகமாகச் சொல்ல ஆரம்பித்தாள். நான் கிளம்ப தயாராக நகர்ந்தேன். ஊருக்கு திரும்பும் கடைசி பேருந்தை பிடித்துவிடலாம் என்று சொன்னேன். பார்பி குறுக்கிட்டு, அவர்கள் காரணமாக நான் கிளம்பத் தேவையில்லை.
நீ விரும்பும் வரை நான் ஜெயனுடன் இங்கேயே தங்கலாம் என்றாள். ஜெயனுடன் தங்கலாம் என்ற வார்த்தைக்கு அவள் அதிக அழுத்தம் கொடுத்தாள். அதோடு அவர்கள் மாடிக்குச் சென்று விட்டார்கள், எங்களை தனியாக விட்டுவிட்டு. எங்கள் விருந்தளிப்பவர்கள் தங்கள் படுக்கை நேர வழக்கங்களைச் செய்வதை கேட்டுக்கொண்டே நாங்கள் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தோம். ஆனால் விரைவிலேயே மாடியில் எல்லாம் அமைதியானது. ஜெயின் நான் அமர்ந்திருந்த இடத்திற்கு நகர்ந்து வந்து என் மடியில் அமர்ந்து தன் கைகளை என் கழுத்தை சுற்றி போட்டபடி அவளுடைய பொருட்களை இங்கே கொண்டுவர உதவியதற்காக எண்ணற்ற முறை சொன்னது போலவே மீண்டும் எனக்கு நன்றி சொன்னாள். மேலும் கடந்த சில மாதங்களாக என்னுடன் மிகவும் பொறுமையாக இருந்ததற்காகவும் என்று அவள் தொடர்ந்தாள். பிறகு தன் உதடுகளை என் உதடுகளுடன் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தில் பதித்தாள். அவள் மூச்சு விடுவதற்காக எழுந்தபோது, ஏனென்றால் நான் உன் மீது காதல் கொள்கிறேன் என்று கூறி அவள் விரும்பும் வேகத்தில் விஷயங்களை எடுத்துச் செல்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று சொன்னேன். அவள் மூச்சு திணறினாள். மீண்டும் உதடுகளை பதித்து என் மடியில் இன்பத்தில் நெளிந்தாள். சொல்லவே தேவையில்லை, அந்த நெளிவு விரைவில் என் ஆண்குறியை தூண்டத் தொடங்கியது. அது வளர ஆரம்பித்தது. அது கடினமாவதை ஜெயின் உணர்ந்தபோது அவள் இன்னும் அதிகமாக நெளிந்தாள். அது ஒரு தொடர் சங்கிலி எதிர்வினையை தொடங்கியது. நான் முழுமையாக விரைத்தபோது அவள் எழுந்து என் மீது நேராக அமர்ந்து தன் கைகளை என் தோள்களில் வைத்து ஆடை அணிந்திருந்த தன் புடைப்பை என் விரைப்பின் மீது முன்னும் பின்னுமாக தேய்க்க ஆரம்பித்தாள். அது என்னை உரத்த சீரான முனகலுக்கு உள்ளாக்கியது. அவளும் பல்லவியில் இணைந்து கொண்டதால் அவளும் தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொண்டாள் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த நிலையில் ஜேனின் தளர்வான மேலாடைக்குள் என் கையை நுழைத்து அவளது மார்பகங்களை பிராவிலிருந்து விடுவித்தேன். அப்போது அவளது முலைக்காம்புகள் ஏற்கனவே பளிங்கு போல் கடினமாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தன. அந்த அழைப்பை ஏற்காமல் இருப்பது மரியாதை குறைவாக இருந்திருக்கும். அதனால் நான் உருண்டு அந்த முலைக்காம்புகளை மெதுவாக கிள்ளி இழுத்தேன். அந்த மார்பகத் தொடுதல் ஜேனை இன்னும் புதிய உயரங்களுக்கு உயர்த்தியது போல் தோன்றியது. மேலும் அவளது இடுப்பு அசைவுகள் உச்சகட்ட வேகத்தை எட்டின. இன்னும் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் தனது அசைவுகளுக்கு ஏற்ற தாளத்தில் ஓ என் கடவுளே, நான் வருகிறேன் என்று மூச்சுத்திணறலுடன் சொல்லத் தொடங்கியபோது நான் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவள் மூச்சை வேகமாக உள்ளிழுத்ததும் தொடைகள் நடுங்கியதும் அவள் உண்மையில் உச்சக்கட்டத்தை அடைந்துவிட்டாள் என்பதை உறுதிப்படுத்தின. அவள் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது ஜேன் என் தோளில் முன்னோக்கிச் சரிந்தாள். அவளது கழுத்திலும் முகத்தின் ஓரத்திலும் நான் மென்மையான இதமான முத்தங்களை பொழிய அனுமதித்தாள். அவள் போதுமான அளவு இயல்பு நிலைக்கு திரும்பியதும் தன் முகத்தை என் முகத்திற்கு நேராக உயர்த்தி என்னை முத்தமிட்டாள். அதுவரை நாங்கள் பரிமாறிக்கொண்டதிலேயே மிகவும் உணர்ச்சிபூர்வமான முத்தம் அது. உனக்கு ஒன்று தெரியுமா என்றாள் அவள். நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று நினைக்கிறேன். அதனுடன் அவள் எழுந்து நின்று என் கையை தன் கையில் பிடித்து கதவு, படிக்கட்டுகள் மற்றும் அவள் பயன்படுத்தி கொண்டிருந்த அறையை நோக்கி என்னை அழைத்துச் சென்றாள். அது ஒரு வழக்கமான திருமணமான தம்பதியரின் உபயோகமற்ற படுக்கையறை. மிக குறைவான தளபாடங்களுடன் முற்றிலும் பயன்பாட்டுக்குரிய மரச்சாமான்களும் தற்காலிக இரட்டை படுக்கையாக மாற்றுவதற்காக ஒன்றாக தள்ளப்பட்ட 2 குறுகலான ஒற்றை படுக்கைகளும் இருந்தன. ஜேன் படுக்கையறை விளக்கை இயக்கினாள். அறை முழுவதும் மென்மையான பிரகாசமான ஒளி பரவியது. எனக்கு நேராக நின்று தயக்கமின்றி அவள் தன் ஆடைகளை களையத் தொடங்கினாள். இறுதியில் ஒரு சாதாரண வெள்ளை பருத்தி உள்ளாடையுடன் என் முன் நின்றாள். அவளுடைய மெலிந்த இறுக்கமான உடலையும் எனது முந்தைய கவனத்தால் இன்னும் வைர முனைகளுடன் இருந்த அந்த சிறிய ஆனால் கச்சிதமான மார்பகங்களையும் கண்டு நான் மீண்டும் வியந்தேன். அவள் படுக்கையின் ஓரத்தில் போர்வையின் கீழ் நுழைந்து தன் விரலால் இங்கே வா என்ற சைகையை காட்டினாள். நானும் விரைவாக அவளுடைய ஆடையற்ற நிலைக்கு மாறி அவளுடன் படுக்கையில் சேரச் சென்றேன். ஆனால் நான் அவளை கடந்து சென்றபோது அவள் என் கால் சட்டையை பிடித்து கிழித்து
என் புடைத்திருந்த ஆணுறுப்பை விடுவித்து பின்னர் என்னை அவளை நோக்கி இழுத்தாள். அவளது இழுப்பிற்கு நான் இணங்கினேன். உண்மையில் எனக்கு வேறு வழியில்லை. அவளை நோக்கி நகர்ந்து படுக்கையின் ஓரத்தில் நின்றேன். என் விறைப்பு அவளது முகத்திற்கு நேராக இருந்தது. வேறு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு கையால் என் ஆண்குறியின் அடிப்பகுதியை பிடித்தபடியே ஜேன் தன் நாக்கை நீட்டி என் ஆண்குறியின் தண்டு முழுவதையும் விதைப்பையிலிருந்து நுனி வரை மேலும் கீழும் சில கணங்கள் நக்கினாள். பிறகு என்னை முழுவதுமாக தன் வாயினுள் எடுத்துக்கொண்டாள். அவள் இதற்கு முன்பு ஓரிரு முறை எனக்கு ஊம்பினாள். ஆனால் இது மிகவும் பரபரப்பாக இருந்தது. அவள் தன் உதடுகளுக்கு இடையில் என்னை மேலும் கீழும் அசைத்தாள். ஒவ்வொரு அசைவிலும் ஆழமாக உறிஞ்சினாள். அதே நேரத்தில் தன் மற்றொரு கையால் என் விதைப்பைகளை மெதுவாக உருட்டினாள். நான் இருந்த இடத்திலேயே உறைந்து போயிருந்தேன். என் கால்களை அசைக்க முடியவில்லை. அப்படி செய்ய நான் விரும்பவும் இல்லை. ஜெயினின் தலையின் பின்புறத்தில் லேசாக என் கையை வைத்து அதே செயலை தொடருமாறு அவளை ஊக்குவித்தேன். அவள் தொடர்ந்தால் தூய இன்பத்தின் அலைகள் ஒன்றன்பின் ஒன்றாக என் உடல் முழுவதும் பரவி தவிர்க்க முடியாத உச்சக்கட்டத்தை நோக்கி என்னை உந்தித் தள்ளின. நான் அந்த முடிவெடுக்க வேண்டிய தருணத்தை நெருங்கியபோது ஜெயினின் தலையில் தட்டி அவளை எச்சரித்தேன். அதனால் அவள் விலகிச் சென்று என் வாயால் என்னை முடித்துவிடலாம். அவள் தன் வாயை என் மீதிருந்து எடுத்துவிட்டு பிறகு என்னை முழுவதுமாக தள்ளிவிட்டாள். என்னடா இது என்று நான் நினைத்தேன். அல்லது குறைந்தபட்சம் நான் அப்படி நினைத்ததாக நினைத்தேன். ஆனால் உண்மையில் அதை சத்தமாகச் சொல்லியிருக்க வேண்டும். கவலைப்படாதே என்றாள் ஜெயின். இந்த முறை இதைவிட சிறப்பாக நம்மால் செய்ய முடியும். முதலில் நீ கொஞ்சம் அமைதியாகிக்கொள். இதோ உள்ளே வா. படுக்கையின் மறுபுறம் சென்று நான் உள்ளே நுழைந்து ஜெயினை பார்த்தவாறு உருக்களித்து படுத்தேன். ஏறக்குறைய உடனடியாக அவள் என் மற்றொரு கையை மணிக்கட்டில் பிடித்து அவளுடைய உள்ளாடையின் இடுப்பு பட்டைக்குள் என் கையை வழிநடத்தினாள். அவள் முந்தைய உச்சக்கட்டத்தால் ஈரமாக இருந்தாள். ஆனால் இறுதிச் செயலுக்கு வழிவகுக்க இன்னும் கொஞ்சம் தூண்டுதல் தேவைப்பட்டது. நான் மகிழ்ச்சியுடன் உதவினேன். என் விரல்களால் அவளது யோனியை ஆராய்ந்து என் கட்டைவிரலால் அவளது கிளிட்டோரிஸை தடவினேன். அவளது உள்ளாடை என் வழியை தடுப்பதாக நான் உணர்ந்தேன். எனவே அவளது உதவியுடன் அவளது உள்ளாடையை கழற்றினேன். இப்போது அவள் என்னைப் போலவே முற்றிலும் நிர்வாணமாக இருந்தாள். என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் படுக்கை விரிப்புகளை விலக்கினேன். என் விரல்கள் அவளது திறப்புக்குத் திரும்பியபோது அவளது மார்பகங்களிலிருந்து அவளது பெண்குறி வரை கீழ்நோக்கி முத்தமிடத் தொடங்கினேன். நான் அதை அடைந்தபோது ஜேன் தன் இடுப்பை என்னை நோக்கி உந்தினாள். என் உதடுகள் அவளுடைய உதடுகளைச் சந்தித்தன. என் நாக்கு அவளது கடினமான வீங்கிய கிளிட்டோரிஸை கண்டறிந்தது. எனது இரட்டைச் செயல் அவளை உரக்க கத்த வைத்தது. பார்பியும் கென்னும் எங்கள் படுக்கையறைக்கு அடுத்த படுக்கையறையில் இருந்ததைப் பற்றி கவலைப்படாமல் ஜேன் என் முன்னேற்றத்தை நிறுத்தி இப்போது நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லும் வரை நான் எனது இருமுனை தாக்குதலை இன்னும் சில நிமிடங்கள் தொடர்ந்தேன். தயக்கத்துடன் நான் விலகினேன். முதலில் அவளை மீண்டும் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு வர விரும்பினேன். ஏனென்றால் என் ஆண்குறியால் அந்த கருங்காட்டை பிளந்த பிறகு என்னால் நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பெண்ணை மறுக்க முடியாது, இல்லையா? நான் ஜெயினின் தொடைகளுக்கு இடையில் நகர்ந்தேன். அவள் என்னை உள்ளே அனுமதிப்பதற்காக அவற்றை அகலமாக பிரித்தாள். ஒரு புதிய பெண்ணுடன் முதல் முறை சந்திக்கும்போது நீங்கள் எப்போதும் இப்படித்தான் நினைப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். குறைந்தபட்சம் நான் எப்போதும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் அவள் என்னை மீண்டும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்து என் மிகவும் வீங்கிய ஆண்குறியின் நுனியை அவளுடைய வழுவழுப்பான திறப்புக்கு வழிநடத்தியபோது நான் இதற்கு முன் இவ்வளவு கடினமாகவோ நீளமாகவோ தடிமனாகவோ உணர்ந்ததில்லை. அது மிகவும் ஈரமாக இருந்தது. ஆனால் அவள் மிகவும் இறுக்கமாக இருந்ததால் என்னால் முதலில் அவளுக்குள் ஊடுருவ முடியவில்லை. இது ரொம்ப பழக்கமில்லாதது என்று அவள் கிண்டலாகச் சொன்னாள். நான் மேலே வருகிறேன். அப்போதுதான் என்னால் அதை கட்டுப்படுத்த முடியும்.
நாங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டோம். ஜெயின் என் மீது குனிந்து தன் கையால் என் ஆண்குறியை செங்குத்தாக பிடித்துக்கொண்டு மெதுவாக அதன் மீது இறங்கினாள். மில்லிமீட்டராக, அங்குலம் அங்குலமாக அவள் என்னை அவளுக்குள் செலுத்தினாள். இறுதியில் அவளிடமிருந்து ஒரு வெற்றி கூச்சலுடன் எங்கள் அந்தரங்க எலும்புகள் சந்தித்தன. அந்த மைல்கல்லை அடைந்ததும் அவள் மிக மெதுவாக மேலும் கீழும் அசையத் தொடங்கினாள். அவளது இறுக்கமான உட்பகுதி பால் கறக்கும் இயந்திரத்தைப் போல என் ஆணுறுப்பை பற்றி கொண்டு அதன் வழியாக என் சாராம்சத்தையே உறிஞ்சி எடுக்க முயன்றது. நாங்கள் உள்ளே நுழைவதற்கு தேவைப்பட்ட தடுமாற்றமும் அவள் தன் இறுக்கமான புண்டையை என் மீது துள்ளி குதித்த பரவசமும் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை சற்றும் மேம்படுத்தவில்லை. பிறகு மூன்றாவது விசித்திரமான ஒரு தூண்டுதல் இந்த கலவையில் சேர்ந்தது. எங்கள் செயல்கள் பார்பியையும் கென்னையும் தெளிவாகவே தொந்தரவு செய்திருந்தன. மேலும் அவர்களும் முழு வேகத்தில் அதில் ஈடுபடுவதை என்னால் கேட்க முடிந்தது. நாங்கள் புணர்வதை அவர்களால் கேட்க முடிந்ததால் அவர்கள் புணர்வதை கேட்டது எனக்குள் ஏதோவொரு ஆதிகால கற்பனையை தூண்டியது. மேலும் என் விந்து பீரிட்டு வெளிவரப் போவதை என்னால் உணர முடிந்தது. நான் ஜெயினை பிடித்து அவளிடம் கெஞ்சினேன். ஒரு நிமிடம் மெதுவாக, என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது மிகவும் அதிகம். பாவம் அவள், நீ எனக்காக ஏற்கெனவே நீண்ட காலமாக, சொல்லப்போனால் மாதக்கணக்கில் என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாய். இந்த முறை இது எல்லாம் உனக்காகத்தான் என்று பதிலடி கொடுத்துவிட்டு அதை பொருட்படுத்தாமல் அவள் தொடர்ந்து புணர்ந்தாள். என் உச்சக்கட்டம் வந்தபோது பூமியில் உள்ள எந்த சக்தியாலும் அதை தடுத்திருக்க முடியாது. ஜெயின் தொடர்ந்து என்னை கடுமையாக புணர்ந்தாள். என் சூடான விந்துவின் ஒவ்வொரு துளியும் அவள் புண்டைக்குள் ஆழமாக பாய்ந்தபோது நட்சத்திரங்களை பார்ப்பது என்ற சொற்றொடரின் அர்த்தத்தை நான் உண்மையாகவே புரிந்துகொண்டேன். இன்றுவரை நான் சத்தியம் செய்வேன், நான் ஜெயினுக்குள் எனது முதல் விந்துவை செலுத்திய அதே கணத்தில் பார்பி தனது உச்சக்கட்டத்தை அடைந்தபோது அலறிய சத்தம் கேட்டது. அல்லது இது உண்மையாக இருக்க முடியாத அளவுக்கு விசித்திரமானதா? நான் முடித்துவிட்டதை உணர்ந்த ஜெயின் தனது அசைவை மெதுவாக்கி நிறுத்தினாள். நான் இன்னும் அவளுக்குள் உறுதியாக இருந்த நிலையில் அவள் என் மார்பின் மீது முன்னோக்கிச் சரிந்து தன் உயிர் அதை பொறுத்தது போல என்னை முத்தமிட்டாள். பிறகு முத்தத்தை நிறுத்திவிட்டு, ஆமாம், நான் நிச்சயமாக உன்னை நேசிக்கிறேன் என்றாள். நான் வெகு நேரம் கழித்துத்தான் பதிலுக்கு முத்தமிட்டேன். ஆனால் எனக்கு அப்படிச் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. அது சரியாகவே புரிந்துகொள்ளப்பட்டது. மெதுவாக இயற்கை அதன் வேலையைச் செய்தது. என் உடல் எனது இரத்த ஓட்டத்தை மிக முக்கியமான உறுப்புகளுக்கு திருப்பிவிட்டது. என் ஆண்குறி தளர்ந்து ஜேனிடமிருந்து வெளியேறியது. சில வினாடிகளுக்குப் பிறகு பதற்றத்துடன் ஐயோ என்று கூறி அவள் எழுந்து குளியலறைக்கு விரைந்தாள். விந்து சிந்துவதை தடுக்க தன் கையை தன் மீது மூடிக்கொண்டாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் சற்று வெட்கத்துடன் திரும்பினாள். அவசரமாக நிர்வாணமாக குளியலறைக்கு ஓடியதால் அப்படி தோன்றியிருக்கலாம் என்று நான் யூகித்தேன். அங்கே அவள் என் விந்துவை அடக்கிக் கொண்டிருந்தபோது என்னிடம் மோதியிருக்கலாம். அவள் தன் உள்ளாடையை கண்டுபிடித்து மீண்டும் அணிந்து கொண்டாள். ஆனால் மேலாடையின்றி என் மீது சாய்ந்தாள். அந்த நிலையில் மௌனத்தில் நாங்கள் உறக்கத்தில் ஆழ்ந்தோம். இத்தனை வருடங்களுக்குப் பிறகு சரியான கால இடைவெளி எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் எனது முதல் முட்டாள்தனமான சம்மதமில்லாத முயற்சிகளுக்குப் பிறகு அந்த இரவின் எங்கள் உறவின் இறுதி நிறைவு வரை பல மாதங்கள் ஆகியிருந்தன. காத்திருந்தது மதிப்புள்ளதா? சந்தேகமே இல்லை. அது பல பத்தாண்டுகள் நீடிக்கப் போகும் ஒன்றை தொடங்கியது. அந்த முதல் முறை ஜெயினும் உச்சக்கட்டத்தை அடையும் வரை என்னால் தாக்குப்பிடிக்க முடியவில்லையே என்று என் மனதில் நான் எப்போதும் மிகவும் ஏமாற்றமடைந்திருக்கிறேன். ஆனால் அது ஒருபோதும் திட்டமாக இருந்ததில்லை என்று அவள் என்னிடம் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறாள். எனவே என் சுய தாழ்வு மனப்பான்மையை ஒதுக்கி வைத்துவிட்டு பார்த்தால் அந்த இரவு முழுவதும் எல்லாம் மிகச் சரியாக இருந்தது. அல்லது அப்படியா? ஆனால் அது வேறு கதை. என்னால் இன்னும் ஒரே ஒரு அத்தியாயம் எழுத முடியும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து கவனியுங்கள்.